ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே நேரம் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு காலையில் 9:15 மணியிலிருந்து இந்த இடத்திலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை ஆசீர்வதிக்கும்படி சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் நம் மத்தியில் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துட்டார். ஹல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதை நீங்க நம்புறீங்க தானே? நீங்க தேவ சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதை விட உண்மையிலும் உண்மை, இயேசுவாமி இங்க சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கார். ஆமென். இங்க வந்திருக்கிற இந்த கூட்டம் ஸ்டீஃபனுக்காக சேர்ந்த கூட்டம் அல்ல, என் இயேசுவுக்காக கூட்டி சேர்க்கப்பட்ட கூட்டம். அவரை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க, அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறீங்க, அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணி கொடுத்து உங்க கஷ்டத்தை கேட்டு தீர்த்து வச்சு அனுப்ப வேண்டியது அவருடைய கடமை. அவர் அதை செய்யும்படி உனக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் அது எல்லாத்தையும் உனக்கு இன்னைக்கு கொடுத்து நிறைவேற்றி சந்தோஷமாய் அனுப்பும்படி ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். 9 மாதங்கள் கர்த்தர் உன்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாசத்துக்குள்ளால உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா, குட்டி தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி உங்களை குறித்து ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் இன்னைக்கு பிறகு நிறைவேற போகிறது. அந்த திட்டத்தை இன்னைக்கு உங்க இருதயத்தில் ஆண்டவர் ஸ்தாபிச்சு அதை ஸ்திரப்படுத்தி வச்சு உங்களை அனுப்புவார். அதன் பிறகு அந்த திட்டத்தை உங்க கூட இருந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். குட்டி தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொன்னாரு, ஆண்டவரை உங்க கூட வச்சிருக்கிறது தான் உங்க சக்சஸினுடைய பின்னணி அப்படின்னு சொன்னார். அந்த காரியத்தை நீங்க உறுதியா உங்க மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிறகு ஆண்டவரையும் உங்களையும் பிரிச்சிடக்கூடாதபடிக்கு பிரிக்கிற காரியம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, குட்டி தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொன்னது போல அந்த ஒரு மனம் திரும்புதல், ரெப்பண்டன்ஸ் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் அதிகமாக அவர் மூலமா உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஸோ அந்த ரிப்பண்டன்ஸ், அந்த மனம் திரும்புதலின் கனியை நீங்க கொடுக்கும் பொழுது நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததும் உங்கள் கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அன்பு மகள் ஸ்டெஃபி மூலமா ஆண்டவர் சொன்னதை நீங்க கேட்டீங்க. அந்த சின்ன குருவி வாழ்றதுக்கு பஞ்ச காலத்துல மழை காலத்துல தன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு முருங்கை மரத்தை தேடி போச்சான். அதன் பிறகு வாழை மரத்தை தேடி போச்சான். அப்புறம் என்ன மரத்தை தேடி போச்சு? நெல்லி மரம். ஆனா இது இந்த சின்ன சின்ன மரங்கள் ஒரு சின்ன காத்தடிச்சாலே ஒடிஞ்சு விழுறது தான் இந்த வாழை மரம், நெல்லி மரம். உடனே ஒடிஞ்சு விழுறது தான் இந்த முருங்கை மரம். ஆனா ஆண்டவர் ஒடிஞ்சு விழுகிற அழிகிற ஒரு முருங்கை மரத்துல அந்த பிள்ளைக்கு, அந்த சிட்டுக்குருவிக்கு அதுக்கு அடைக்கலம் கொடுக்கல, நங்குரமாய் நிற்கிற ஆலமரத்துல கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நிறைய முருங்கை மரத்தை தேடி போய் நீங்க ஏமாந்து வந்திருக்கலாம். நெல்லி மரத்தை தேடி போயிட்டு உனக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கலாம். இல்லைச்சுன்னா வாழை மரத்தை தேடி போயிட்டு இங்க இடம் இல்லைன்னு வந்திருக்கலாம். அந்த வாழை மரம் சொல்லல, நெல்லி மரம் சொல்லல, முருங்கை மரம் சொல்லல, ஆண்டவர் சொல்ல வச்சார். யாம் தெரியுமா? நீ அதோட சேர்ந்து அழிஞ்சிடக்கூடாது, நீ வாழணும், உன்னை குறிச்சு ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றணும். அதனால என்ன புயல் அடிச்சாலும் அசையாத ஆல மரத்துக்குள்ளால உன்னை கொண்டு போய் நான் பாதுகாப்பா வச்சு வாழ்க்கைய நான் கட்டி எழுப்புவேன். இதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம என்ன பண்றோம்? நான் முருங்கை மரத்தை தேடி போனேன், எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இல்லைன்னாச்சுன்னா வாழை மரத்தை தேடி போனேன், எனக்கு ஹெல்ப் பண்ணல. இல்லைன்னாச்சுன்னா நெல்லி மரத்தை தேடி போன, ஒண்ணுமே ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு வேதனையோட வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆலமரத்தை காட்டலாம் ஆழமாய் உண்மையில அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர், நான் உனக்கு இருக்கிற மகனேன்னு சொல்றார், நான் உனக்கு இருக்கிற மகளே. நிறைய பேர் குடும்பத்துல சில பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில ஏமாற்றங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நொந்து போன நிலைமை,
இது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். இந்த தீர்வு யார் கையில இருக்குன்னா ஸ்டீஃபன் கையில இல்ல, நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற என் தேவாதி தேவனுடைய கையில அவை எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது. அவர் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வை அவர் கொடுத்து நீங்க திரும்பி போய் நிறைய நற்செய்திகளை கேட்க போறீங்க. துற்செய்திகளை கேட்டு 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 நொந்து போன உங்களுக்கு இனி நற்செய்திகள் தொடர்ந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ இன்னைக்கு போகும் பொழுது போகிற வழியில ஒரு நற்செய்தியை நீ கேட்பாய். நீ கீழே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது உனக்கு டெலிஃபோன்ல ஒரு நற்செய்தி வரும். நீ இந்த மீட்டிங் முடிச்சு கீழே போய் உன்னுடைய மெயிலை ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு நற்செய்திகள் வரும். காரணம், நீ நீண்ட நாள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கி அழுத காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். அவற்றுக்கு ஒரு விடிவு காலத்துக்கு கர்த்தர் தருவார். சிலர் அன்பரின் பாதத்தில் நான் போயிட்டு வந்து இதுக்கு ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்ட முடிவுகளுக்கு நீர் பதில் சொல்லாமல் எனக்கு பதில் சொல்லிட்டு போ என்று நிக்க வச்சு உங்கள்கிட்ட கேட்டவங்கள்ட்ட கூட தயவு செய்து நான் ஒரு நல்ல காரியமா போறேன், அன்பன் பாதத்தில் போறேன், போற நேரத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் அங்க போனாதான் உனக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்றதே எனக்கே தெரியும், நானே பதில் இல்லாம தான் அங்க போறேன், அதனால இப்ப டிஸ்டர்ப் பண்ணாத, நான் போயிட்டு வந்து உனக்கு நல்ல பதிலா சொல்றேன்னு ஒரு நம்பிக்கையோடு நீ சிலர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிற. நீ நல்ல பதில் சொல்றது மாத்திரமல்ல, அவங்க பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை இன்றைக்கு உனக்காக செய்வார். உனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் உனக்காக இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். விசுவாசத்தோட காத்திருங்க, தேவ மகிமையை காண்பீங்க. இந்த 10வது மாசத்துக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்கும் பொழுது நம்பிக்கையோடு தான் எடுத்து வச்சீங்க. 9 மாசம் என்னென்னமோ நடந்து போச்சு, ஆனா இந்த 10வது மாசம் எனக்கு கண்டிப்பா ஒரு விடிவு காலம் வரும் என்று ஒரு புதிய விடியலை தேடி வந்திருக்கிறீங்க. எனக்கு தேவையானது எல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க வந்திருக்கிறீங்க. வந்த உடனே பேனரை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும், நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்கிற நம்பிக்கையே இந்த பேனரை பார்த்த உடனே நிறைய பேருக்கு வந்திருக்கோ. அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களை உங்களுக்கு கொடுப்பா. இந்த பேனர்ல ரவுண்டு போட்டு ஒரு 4 காரியம் போடப்பட்டிருக்கிறது. மேல ஒரு நல்ல லைட்டு, கீழே பைபிள் அப்படின்னா ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம், அந்த பைபிள்ல இருந்து ஒரு ஞானம். இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு சொல்லுங்க? தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு ஆண்டவருடைய பிள்ளை. இந்த வேதாகமத்தை தியானிச்ச அவருக்கு பல்பை கண்டுபிடிக்க ஞானத்தை கொடுத்த ஆண்டவர். இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, மழுங்கி போன புத்தியோட வந்திருக்கிறேன், பிள்ளை சக்சஸ் ஆகலைன்னு சொல்றீங்களா? இனி உங்க பிள்ளைங்க சாதனைங்க படைப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிப்பாளர்கள் பட்டியலில் உங்க பிள்ளைகளுடைய பெயர் வரும். பக்கத்துல கீழே அப்படியே வந்தீங்கன்னா பிரெட் எதுக்குன்னா வருமானத்துக்கு அடையாளம். அப்போ உனக்கு கொடுக்கப்படும், ஞானம் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு கிரீடம், ராஜ கிரீடம் உனக்கு கொடுக்கப்படும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிரிச்ச குடும்பம், நல்ல குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், இவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுத்து ஆண்டவர் உங்களை அனுப்புவார். அதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6:33 வாசிக்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு சிலதல்ல, எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, குட்டி தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல், ஒரு ரிப்பண்டன்ஸ், ஆண்டவரோட இணைகிற ஒரு அனுபவம். ஆண்டவரை விட்டு விலகி ஓடினதன் நிமித்தம் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வரட்டும்.
நீங்க ஆண்டவர் விட்டு விலகி போனாலும் நம்முடைய குட்டி தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொன்னது போல அவர் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறார். தம்பி சொன்னது மாதிரி, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி மறப்பேன், நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, உனக்கு விரோதமாக சில காரியங்களை நான் பேசினதன் நிமித்தம், நீ எனக்கு விரோதமாக சில காரியங்களை செய்த அதன் நிமித்தம், உனக்கு விரோதமாக நான் சில காரியங்களை பேசினது நிமித்தம் நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்லிட்டேன் உனக்கு சில கஷ்டத்தை, ஆனாலும் நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறேன். உன் நிமித்தம் என்னுடைய இருதயம் கொதிக்கிறது, கொந்தளிக்கிறது, உனக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய எப்ராயிம்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டதன் நிமித்தம் ஆண்டவர் சில காரியங்களிலே கோவிச்சிட்டு உங்களுக்கு சில சோதனைகளை அனுமதித்திருக்கலாம். அந்த சோதனையின் வலையிலே விழுந்து, சோதனையின் கடலிலே விழுந்து நீங்க தத்தளிச்சிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா இந்த சோதனையில நீ அழிய மாட்ட, இந்த சோதனையிலிருந்து நீ மீண்டு வெளியே வருவ. உனக்கு சில காரியங்களை கற்பிப்பதற்காக இந்த சோதனைகளை அனுமதித்திருக்கிறேன். உன்னை நான் உருவாக்குவதற்காக அனுமதித்திருக்கிறேன். ஆனா நீ அதுல மூழ்கி போவதில்லை, நீ அதுல அழிந்து போவதில்லை. அதுல இருந்து நீ மீண்டு வெளியே வருவ. நான் உனக்கு உருக்கமாய் இறங்கி இரக்கமாய் பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றவைகளை எப்படி தேடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. உங்க மனசை நீங்க புதுசாக்கிடுங்க. உங்க மனசுல நல்லது நினைங்க, நல்லதை யோசிங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர்ன்றதை நான் ருசி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே, நீ நல்லவன்றதை என்னைக்காவது ஆண்டவருக்கு காண்பிச்சிருக்கிறியா? காண்பிக்கணும். நீ நல்லவன் அப்படின்றத ஆண்டவரும் ருசி பார்க்க ஆசையா தானே இருக்காரு. நீங்க ஆசையா இருக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர்ன்றதை நான் டேஸ்ட் பண்ணணும். உண்மையிலே அவர் நல்லவரா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளால அடி எடுத்து வச்சிருக்கிறோம். அவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். இன்னைக்கு நம்மளையும் நல்லவங்களா எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் துர்க்குணத்திற்கு விலக்கி நற்குணத்தை காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அடுத்தவர்களுக்கு இடுக்கண் செய்வதற்கு பதிலாக அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய பழகி கொள்ள வேண்டும். அடுத்தவங்களை மன்னிக்கணும். இப்படிதான் நமக்கு பைபிள் சொல்லி கொடுக்குது, நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படி உங்க சுபாவ மாற்றங்கள் தான் உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி தரும். இன்னைக்கு என்னென்ன சுபாவ மாற்றங்கள் உங்களுக்கு அவசியன்றது உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னிடத்துல என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், நான் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த இடத்தை ஒரு குட்டி பரலோகமா மாத்தி உங்க ஒவ்வொருவரையும் குட்டி பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களா ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். குட்டி தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, பரலோகத்துக்கு போன அந்த கள்ளனை பார்த்து நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்த மாதிரி எனக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு. நீ என்னப்பா ஞானஸ்தானம் எடுத்தியா? இல்லை. நல்லவனா வாழ்ந்தியா? இல்லை. இயேசுவை பற்றி ஏதாவது உனக்கு நல்லபடியா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்புறம் எப்படிடா இங்கே வந்த? அவர் என்ன கூப்பிட்டு வந்தார், நான் வந்தேன். என்ன அழகா சொன்னார் பார்த்தீங்களா? சில நேரங்களில் கடைசி நிமிஷத்தில் சில கள்ளர்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல பிறந்ததனுடைய பலனை நீங்கள் அடையும்படிக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு வந்து உங்களை புது மனுஷங்களா, புது மனுஷியா, புது சிருஷ்டியா மாற்றி இன்னைக்கு பிறகு கெட்ட வார்த்தை பேசின உன் வாயில இனி கெட்ட வார்த்தை வராது. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அம்மாவையே பச்சை கெட்ட வார்த்தை போட்டு பேசுவான். அவனுடைய பிறப்பை குறித்து கொச்சையா பேசுவாங்க அம்மாட்டே. அப்படிப்பட்ட நாவுகளை கர்த்தர் இன்றைக்கு தொடுகிறார். சில குடும்பங்களில் சில தாய்மார்கள் இப்போ பேசுறத பார்த்துருக்கிறேன். பசங்க தான் கெட்ட வார்த்தை பேசுவாங்கன்னு பார்த்தா என் பொண்ணு பேசுகிற கெட்ட வார்த்தை என்னால் காது கொடுத்து கேட்க முடியலை. எப்படி இந்த வார்த்தையெல்லாம் இவளுடைய நாவுக்குள்ளால வருது என்னால் நம்ப முடியலை.
அது எல்லாத்துக்கும் இன்றைக்கு ஒரு சுபாவ மாற்றம். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்ற சுபாவங்கள். அந்த மாற்றத்தை கர்த்தர் இன்னைக்கு தருகிறார். நிறைய பிள்ளைகள் நிறைய நன்மைகளை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், கொடுக்கறதுக்கு தான். அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ன ஆண்டவர் சொல்றார். நீ நினைச்சதை விட அதிகமாகவே உனக்கு கொடுக்கப்படும். ஆனா அதுக்கு முன்னால நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, உன்னுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவிச்சு புட்டிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற துர்க்குணங்களை இன்னைக்கு அப்புறப்படுத்தி நற்குணங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல இந்த அற்புதங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு நீ அற்புதம். இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குன்னு சொன்ன ஆண்டவர், இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆரம்பித்த உடனடியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்தவர். எதெல்லாம் முடிக்க முடியலன்னு வந்திருக்கிறியோ அதெல்லாம் முடிச்சு தருவார். படிப்பு பாதியில நிக்குது, அரியர் கிளியர் பண்ண முடியல, கவலைப்படாத. முடிக்கிற கர்த்தரை இன்னைக்கு உறுதியா பற்றி பிடித்துக்கொள். அவரோட சொல்ல, ஆண்டவரே நான் என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தாலும் மன்னிச்சு நல்லபடியா இந்த டிகிரியை முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் தப்பு பண்ணியிருக்கலாம், அதனாலே தான் என்னுடைய படிப்பில் நான் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எங்கேயோ ஒரு இடத்துல நான் குறைவுபட்டிருக்கிறேன், என்னை திருத்துறதுக்காக நீங்க வேலையை கொடுக்காம பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவரே இன்னைக்கு அதை கொடுத்துருங்க ஆண்டவரே. நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இன்னைக்கு நான் திருத்தி கொள்ளுகிறேன். ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு சொந்த வீடு கிடைக்கல, அந்த வீட்டுக்காக நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், ஒரு காலடி மண்ணு கூட எனக்கு சொந்தமா கிடையாது என்று நீங்கள் கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னிடத்துல சில மாற்றங்கள் வரும் பொழுது உனக்காக நான் ஒரு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்த ஆண்டவர் உனக்கு தோட்டம் துறவுகளோடு கூடிய ஒரு வீட்டை கர்த்தர் தருவார். சொந்த வீட்டை கர்த்தர் கண்டிப்பா தருவார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த மாசம் ஒரு சாட்சியை கேட்டேன். 16 வருஷம் என் பிள்ளைகள் உழைச்சி ஒரு சொந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டாங்க. ஆனா 16 வருஷமா கிடைக்கல. ஆனா ஒரு நாள் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் அந்த பிள்ளைங்க வந்தாங்க. வந்து ஆண்டவர் அவர்களுக்கு சில நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாராம். அந்த ஆலோசனைகள் அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தரித்திரம் நீங்கி 4 காசு சேமிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சாட்சியில் அதான் எழுதியிருக்கிறாங்க. 16 வருஷமா பிரயாசப்பட்ட நடக்கல. கடைசி அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வரும் பொழுது சில நல் ஆலோசனைகளை நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரிடத்திலிருந்து, ஐயா மூலமாக. அண்ணிலிருந்து நான் சில தீர்மானங்களை எடுத்தேன், அதுல உறுதியா இருந்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு கொடுத்த சம்பளம் எங்கெல்லாம் லீக் ஆகிட்டு இருந்ததோ, எந்தெந்த தவறான காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோ அது எல்லாத்தையும் நானே மூடிட்டேன். அதன் பிறகு சர்ப்ளஸ் இன்கம் வந்துச்சு. நான் அழகான நல்ல வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது பரிசுத்த கரத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யங்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் பரிசுத்தமானது. நீ சம்பளம் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா செக் வாங்கினாலும் சரி, டிடி வாங்கினாலும் சரி, உன் அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆனாலும் சரி, நீ உழைக்கிற உழைப்பிற்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த செல்வம் முறையான செல்வம், அது நீதியான வருமானம். பைபிள் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, மெய்ப்பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா உண்மையான செல்வம், நீ உழைச்சி சம்பாதிச்ச உண்மையான செல்வம். அவைகள் உன் வீட்டுக்கு வரும் பொழுது அது நல்ல விதங்கள்ல செலவழிக்கப்படணும். நீங்க அதுல எடுத்து ஒன்றும் இல்லை, உனக்கு இன்னைக்கு ஒரு 50,000 ரூபா கிரெடிட் ஆச்சு சேலரியில், இல்லைன்னா 1 லட்சம் கிரெடிட் ஆச்சு, இல்லைன்னா 2 லட்சம் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இதில் எடுத்து நீ ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ தேவையில்லாத ஒரு மதுபானத்தை வாங்கிட்ட. எதில்? ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த பணத்தில், மெய்ப்பொருள் உண்மையான அந்த சம்பாத்தியத்தில். அதில் எடுத்து ஒரு ½ பாட்டிலோ குவார்ட்டர் பாட்டிலோ ஃபுல் பாட்டிலோ வாங்கிட்டேன், இல்லைன்னா ஒரு 10 பேக்கெட் சிகரெட் வாங்கிட்டேன், இல்லைன்னா தேவையில்லாத ஒரு வேசிக்கு கொண்டு போய் நீ செலவு பண்ணிட்ட அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த அந்த 1 லட்சம் பணமும் தீட்டுப்பட்டதாய் மாறுகிறது. எப்படி ஒரு பானை சோறில் ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் அது விஷமாக மாறுகிறதோ, அதே போல அந்த பணம் ஃபுல்லா தீட்டுப்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னா
அது தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் வரையாங்க. திடீர்னு மருத்துவ செலவு, திடீர்னு வட்டிக்காரன், ஓவர் வட்டி, நஷ்டம், வண்டி ரிப்பேரு, வண்டி ஆக்சிடென்ட், ஏதோ நிறைய காரியங்களை, தேவையில்லாத இழப்பு, நம்பி உனக்கு கொடுத்துருப்பீங்க, உதவி செய்திருப்பீங்க, அவன் ஏமாத்திட்டு ஊட விட்டு ஓடி இருப்பான், இல்லைன்னா திருடு போயிருக்கோம். இப்படி நிறைய காரியங்கள்ல அது லீக் ஆகிட்டே இருக்கு. ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நல்ல கவனிங்க, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த செல்வங்கள் உனக்கு தங்கணும். அப்படி தங்கணும்னா லீக்கேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணப்படணும். பைபிள்ல ஒரு நல்ல அருமையான எக்ஸாம்பிள் அதுக்கு இருக்கு. ஆண்டவர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைச்சிட்டு தான் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். சம்பத்து பெருகிட்டு. அப்படின்னா எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ எல்லா ஓட்டையும் மூடிட்டு ஆண்டவர் பிளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஓட்டை இல்லைன்னா நிரம்பும். இல்லைன்னா உள்ள வர 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 பொத்தல் பையில போடப்பட்ட நாணயங்கள் மாதிரி எங்க போகுதுன்னு தெரியாது. ரொம்ப உழைக்கிற, டே நைட் உழைக்கிற, கஷ்டப்படுற, இங்க உழைச்சது இல்லாம இன்னொரு இடத்துல போய் உழைக்கிற, நைட்டு டியூட்டி பாக்குற, எப்படி இல்லாம உழைக்கிற, ஆனாலும் ஒண்ணுமே நிக்கல, ஒண்ணுமே தங்கல. ஏன்னா சுத்தி ஓட்டையை வச்சிருக்கிறியே, அந்த ஓட்டையெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் அடைக்கிறார். அதுக்கு தான் சொன்ன நற்குணங்கள். இந்த ஓட்டைகள் ஒவ்வொன்றும் துர்க்குணங்கள் என்கிற ஓட்டைகளாக இருக்குது. அது எல்லாத்தையும் மூடணும். அன்றைக்கு யோபுவுக்கு அப்படி எல்லாத்தையும் மூடினதுக்கு பிறகு கர்த்தர் பிளஸ் பண்ணினார். ஏன்னா இல்லைன்னா லீக் ஆயிரும். சில பிளஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்காதனுடைய காரணம், உங்களை சுத்தி நிறைய ஓட்டைகள் இருக்கிறது. அந்த ஓட்டைகள் எல்லாம் இன்னைக்கு முதல்ல நீங்க மூடணும். குட்டி தீர்க்கதரிசி மூலமாகவும் அவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, ரிப்பண்டன்ஸை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப நீ சொல்லுன்னு சொல்லி அனுப்பினார். என்னிடத்துல ஆண்டவர் அதான் சொல்லி இருக்காரு. ஸோ அந்த ஓட்டைகளை எல்லாம் இன்னைக்கு மூடுறது யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. அது மூடிட்டீங்கன்னா வர்றதெல்லாம் அப்படியே மேல வர 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 அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகும். இன்னைக்கு பிறகு ஒரு ஓவர் ஃப்ளோயிங் பிளஸ்ஸிங்ஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்பொழுது சம்பத்து தேசத்துல பெருகிட்டு. அந்த சாட்சியில் அவங்க அதான் சொன்னாங்க, சில ஆலோசனைகளை ஐயா கொடுத்தாங்க. அந்த ஆலோசனைகளை என் வாழ்க்கையில அதன் பிறகு கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் என்னுடைய பாத்திரம் நிரம்ப ஆரம்பித்தது. 16 வருஷம் பிரயாசப்பட்டு நடக்காத அந்த நல்ல வீட்டை கர்த்தர் எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை உங்களுடைய வீடு பாதியில நின்று கொண்டிருக்கலாம். கட்ட ஆரம்பிச்சீங்க, திடீர்னு அதை கட்டி முடிக்க முடியாத அளவுக்கு பக்கத்தில் உள்ளவங்க பெட்டிஷன் போட்டிருக்கலாம். இல்லைன்னாச்சுன்னா கவர்மெண்ட் சைடில் ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்திருக்கலாம். இல்லைன்னா நீ கொடுத்த அப்ரூவல் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். இல்லைன்னா பணம் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா நீ கொடுத்த என்ஜினியர் ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடிட்டு உன்னுடைய அந்த வேலை தடைப்பட்டு நிற்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். உன் மூலமா தொடங்கின வேலையை உன் மூலமா தான் முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, செருபாபேல் மூலமாய் தொடங்கினதை செருபாபேல் மூலமாகவே முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. செருபாபேல்னா கொத்தனாருக்கு அடையாளம், என்ஜினியருக்கு அடையாளம். அவன் மூலமா ஆரம்பிச்சதை அவன் மூலமாவே முடிச்சு உன்னுடைய குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை நீங்க தேடும் பொழுது மீதி எல்லாம் கொடுக்கப்படுமா? என்னெல்லாம் கொடுக்கப்படுமா? எவைகள் எல்லாம்னு அதே அதிகாரத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள் சொல்லுகிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடி நாடி ஓடுகிறார்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு குடியிருக்க ஒரு வீடு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு உடுக்கிறதுக்கு ஆடை வேணும்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். அவர் தருவார். சொல்லுங்க, அவர் தருவார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் ஏற்ற காலத்துல தருவார். சொல்லுங்க, ஏற்ற காலத்துல, ரைட் டைம்ல அது எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்துட்டார். ஆண்டவரே தந்ததற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று அதுக்காக கவலைப்படாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை செய்யணும்னு நீங்க கவலைப்படுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ஊர்ல இட்லி வாங்கினா சட்னி, சாம்பார், கெட்டி சட்னி, தண்ணி சட்னி, தேங்காய் சட்னி, என்னது புதினா சட்னி,
வேற என்னெல்லாம் சட்னி இருக்குமா? தக்காளி சட்னி, வேற என்ன? பாலாக்கி சட்னியா? கார சட்னி. கார சட்னியா? கார சட்னி, புதினா சட்னி. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தேங்காய் சட்னி ஒரு கலரு, தக்காளி சட்னி ஒரு கலரு, புதினா சட்னி ஒரு கலரு. இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு சாம்பார் கொடுப்பான் பாருங்க. அப்படி நம்ம ஆளுங்க எல்லாம் சாம்பாருக்காகவே இட்லி வாங்குவோம். ஆமேன். ஆமா, அவன் நான் அந்த காலத்தில் ஹோட்டலில் வேலை செய்யும் பொழுதெல்லாம் பார்த்தா 2 இட்லி ஆர்டர் பண்ணுவான். அப்புறம் அவன் குடிக்கிற சாம்பார் பார்த்தீங்கன்னா மக்கா குடிப்பான். திடீர்னு நாங்கள் கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி வச்சிருவோம். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் தாண்டி வந்து பார்த்தாச்சுன்னா இட்லியில் ஒரு இட்லியில் ஒரு கொஞ்சோண்டு கூட தான் பிச்சிருப்பான், அவ்வளோதான். மீதி இட்லி ஃபுல்லாக இருக்கான். அப்புறம் சாம்பார் கொண்டு வாங்க சார்னா சில நேரங்களில் பார்ப்பேன், இவனுக்கு கிண்ணியில் கொடுத்தா பத்தாது, மக்கோட கொண்டு வந்து ஊற்றிடுவோம். நல்லா அவன் அழகா அந்த இட்லியில் சாம்பாரை பொசைஞ்சி சாப்பாடும் என்னது சாம்பாரம் போட்டு பொசைவான் தெரியுமா? அதே மாதிரி இட்லியை பொசைஞ்சு அடிப்பான் பாருங்க, அவ்வளவு ஆனந்தமா. ஆமேன். நல்ல கவனிங்க, இந்த இட்லி எதுல வேகுது? ஆவியில வேகிறது. இட்லி என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளையா இருக்கும். நம்ம ஒரு வியாதி வந்து கொஞ்சம் நீங்க ரெடியாகி வந்த உடனே டாக்டர் என்ன கொடுக்க சொல்லுவாரு? முதல்ல கொஞ்சம் இட்லி கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் மற்ற ஆகாரம் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்வாங்க. ஆமேன். ஏன்னா இது ஆவியில வேகிற ஆகாரம், இது சாப்பிட்ட உடனே ஜீரணம் ஆயிடும். ஆமேன். சரி, இப்ப இட்லி 2 இட்லி ஆர்டர் பண்ணா 2 இட்லி மட்டுமா தருவான்? என்னெல்லாம் தருவான் சொல்லுங்க? சட்னி, சாம்பார், பொடியெல்லாம் வைக்கிறான். இப்போ மிளகா பொடியெல்லாம் வைக்கிறான். ஆமேன். பருப்பு பொடியெல்லாம் வைக்கிறான். அப்ப 2 இட்லி வாங்குறவனுக்கு சட்னி, சாம்பார், மிளகா பொடி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி, என்னென்னமோ சட்னி எல்லாம் கொடுக்குறான். ஆமேன். சரி, அப்ப இட்லிக்கு பே பண்றீங்க, கலர் கலரான சட்னி ஃப்ரீயா இருக்கு, நல்ல கலர் கலரான சாம்பார் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. இதுக்கு பதிலா இட்லி வாங்காம சார் 5 ரூபாய்க்கு சட்னி தாங்கன்னா உங்களை மேலேயும் கீழேயும் பார்ப்பான். இது எங்கேயோ இருக்க வேண்டியது காலையிலே வந்து இந்த கிராக்கி அவன் உயிரை வாங்குதுன்னு. ஹல்லேலூயா. ஏன்னா சட்னி சாம்பார் யாருமே விற்க மாட்டாங்க. இட்லி வாங்குறவனுக்கு சட்னி சாம்பாரை ஃப்ரீயா கொடுப்பான். அப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடும் பொழுது மீதி எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கிற மாதிரி தான் இட்லி வாங்குறவனுக்கு சட்னி, சாம்பார், பொடி, அது இது கலர் கலரான எல்லா சைட் டிஷ்ஷும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமா, அதனால இன்னைக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்ற அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு மனம் திரும்பி ஆகணும். ஆண்டவர் சொல், என்ன வந்தாலும் இனி நான் மதுபானம் குடிக்க மாட்டேன், என்ன வந்தாலும் கஞ்சா அடிக்க மாட்டேன், என்ன வந்தாலும் இதுக்கு மேல சிகரெட்டை தொட மாட்டேன். ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போறீங்க. போனா டாக்டர் உங்களை உட்கார வச்சுட்டு, நான் சொல்ற சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க, சகோதரர்களை தான் கேட்பாங்க. ஆனா டாக்டருங்களுக்கே இப்ப தெரியாது, சகோதரர்ல மிஞ்சின குடிகாரிங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமே, சகோதரர்கள எந்த மூளைக்குன்னு சொல்ற அளவுக்கு போட்டி போட்டு அடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆமேன். ஆனா சகோதரர்களை பார்த்து கேட்பாங்க, என்னப்பா உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா, சிகரெட் பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஏன் கேட்குறாங்க? உனக்கு என்ன இது சர்டிஃபிகேட் கொடுக்க போறாங்களா? என்ன சர்டிஃபிகேட்மா அது? கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டா? ஆமாம், கான்டாக்ட், உன்னுடைய குணாதிசயம் நல்லவேன்னு உனக்கு சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்கறதுக்காக கேட்குறாரு. நீ அதெல்லாம் அடிச்சிருந்தியன்னா உனக்கு சாதாவான அந்த கோர்ஸ், அந்த மெடிசின் உனக்கு வேலை செய்யாது. உனக்கு காட்டமா எழுதுனா தான் வேலை செய்யும். அதுக்கு தான் கேட்குறாங்க. எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப பாருங்க, இவைகளெல்லாம் உன்னை அழிச்சிட்டு இருக்கு. ஆண்டவர் தங்குகிற ஆலயத்தை கெடுத்துட்டு இருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுத்துட்டு பாரு அப்படின்னா, நிறைய பேர் அவங்கள அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷம் குடிக்கிறவன் ஒரு நாள் விஷம் குடிச்சு கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான். துடிச்சு சாப்பிட்றானோ எப்படியோ கொஞ்ச நேரத்தில் செத்துருவான். ஆனால் இந்த தண்ணி அடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் சூசைட் பண்ணுறான். அவன் ஒரே நாள் சூசைட் பண்ணி காரியத்தை முடிச்சிடுறான். இவன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சூசைட் பண்ணுறான். அப்படின்னா இஞ்சிஞ்சா சாவுறான்னு அர்த்தம். இஞ்சிஞ்சா தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த சரீரத்தின் உறுப்புகளை அழிக்கிறான்னு அர்த்தம்.
ஒரு முறை ஒரு தாயார் ஒரு தம்பி, அவனுக்கு என்ன ஒரு 20-22 வயசு தான் இருக்கும், அவனை கூப்பிட்டு ஜெபிக்க வந்தாங்க. அம்மா எதுக்காக ஜெபம் பண்ணேன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இவன் குடிச்சு லிவர் அழுவி போச்சு. அப்படின்னா குடிக்கிறவங்களுக்கு முதல்ல லிவர் தான் பாதிக்கப்படும் அப்படின்றத அன்னைக்கு அவங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். லிவர் அழுகி போச்சு, அதனால லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்து மஞ்சக்காமால வியாதி வந்துருச்சு. அதாவது லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவனுக்கு மஞ்சக்காமால வியாதி வந்துன்னா காப்பாற்றவே முடியாது. டாக்டர் சொல்லுவாங்க, அதுவும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அவனை காப்பாற்ற முடியாது. அதனால மருத்துவர்கள் இவனை காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மஞ்சக்காமால ஓவரா இருக்குது. அது மட்டும் இல்லை, லிவர் ஆல்ரெடி அழுகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அந்த தம்பிக்காக நான் ஒரு ஆலோசனை கொடுத்தேன். டேய், உனக்கு லிவர் நல்ல இந்த வயசுல அழகா வேலை செய்ய வேண்டிய லிவர் எப்படி கட்டுது தெரியுமாடான்னு கேட்டேன். சொல்லுங்க ஐயாண்ணா. நீ அடிச்ச தண்ணி போய் அதை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு போட்டு, நீ குடிச்ச தண்ணி, அந்த மதுபானங்கள், அதில் உள்ள அந்த விஷம் போய் அதை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுருச்சுடா. இப்படி உனக்கு தேவையா? இப்படி உன்னுடைய சரீரத்தை நீ அழிச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய வாழ்க்கையை தீர்க்காயுசோடு வாழ வேண்டிய நீ அற்ப ஆயுச சாகும்படிக்கு இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு வந்திருக்கிற. இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகலடா. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஆண்டவர் உனக்கு புதிய லிவரை பொருத்துவார். உன்னுடைய இந்த மஞ்சக்காமல வியாதி ஆண்டவர் மாற்றுவார். ஆனா லைஃப்லயே நீ தொட மாட்டேன்னு இப்ப ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்துல சொல்லு. அன்னைக்கு ஒரு வார்த்தை தான் சொன்ன அந்த கள்ளன், கடைசி நிமிஷத்துல சாக போற நிலைமையில ஒரே வார்த்தை சொன்ன, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொன்னா, அந்த பாவ மன்னிப்பு நிமித்தம் அவனுக்கு அன்றைக்கே ஆண்டவர் பரதீஸ்ல இருப்பாய் என்று சொல்லி பாக்கியத்தை கொடுத்தாரு. உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு தராரு. அவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். ஆமையா, உண்மைதான். முதல்ல ஒரு வாட்டி எனக்கு பிரச்சனை வந்து டாக்டர்கிட்ட போகும் பொழுது அப்பவும் டாக்டருக்கு தான் சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுடான்னு சொன்னாரு. இன்னைக்கு நானா தான் எல்லாம் வலிய வச்சுட்டு இருக்கிறேன். இப்ப எப்படியாவது எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே ராஜாவின் மதுபானமும் திராட்சை ரசமும் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தானியேல் தீர்மானம் பண்ணது மாதிரி இப்ப நான் தீர்மானம் பண்றேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய அந்த உறுப்புகளை மறுபடியும் நீங்க புதுசா மாத்தித்தாங்க. அழுது ஜெபம் பண்ணா, அவனுக்கு நான் ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ண சொல்லி 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 கொடுத்தேன். ஏன்னா அவனுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவன் சொல்ல சொல்ல அழுதுகிட்டே சொன்னான். அதுதான் மனம் திரும்புதலின் கண்ணீர், ரிப்பண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20-25 நாள் கழிச்சு ஒரு நாள் நான் நினைக்கிறேன் தாம்பரம் பக்கத்தில் ஏதோ ஒரு மீட்டிங் போகும்போது, அப்பா அன்னைக்கு என்னை பார்க்க வரும்பொழுது கருத்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சைஸா அவன் வரும்பொழுது வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாம்பரம் பக்கத்தில் ஒரு மீட்டிங் போகும்பொழுது அவனும் அந்த தாயாரை வர்றாங்க. என்ன தெரியுதான்னு கேட்டான். தெரியலடா அப்படின்னா, எவ்வளோ பேரை பார்க்குறோம். அப்போ அவன் சொன்னான், என்னுடைய லிவர் அழுகி போய் மஞ்சக்காமால முத்தி போய் செத்துருவேன்னு டாக்டர் சொல்லும் பொழுது அடைக்கல பட்டணத்துக்கு தேடி வந்தேன். அண்ணிலிருந்து எவ்வளவோ ஆசை வந்தாலும் அந்த மதுபானத்தை நான் தொடல. இப்ப நான் போய் செக் பண்ணி பார்த்தா லிவர் நல்லா வேலை செய்துன்னு சொல்றாங்க, மஞ்சக்காமால எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த மருத்துவ ரிப்போர்ட்டோட நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் ஐயா, சாட்சி சொல்லேன்னு சொன்னா. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாவம் உங்களை பின்தொடர்ந்து வந்து அது உங்களை அழிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா, இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கான வாசல்கள் அத்தனையும் திறப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவை எல்லாம்
அன்றென்று தந்தம்மை ஆதரித்தீர், அன்றென்று தந்தம்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை ஒடுத்துவித்தீர். கவலைப்படா எல்லாத்தையும் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை ஒடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆதரித்தீர், அன்றென்று தந்தம்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. இந்த குட்டி பையன் பேர் என்னம்மா? ரக்ஷனா? ரக்ஷன், அக்ஷனா, லக்ஷனா? கரங்களை தட்டி அன்பு பிள்ளைய அழகா கொண்டாடுவோம் பார்ப்போம். அவன் பாட்டுக்கு மெய் மறந்து நின்று அவன் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கான். என்னப்பா அது திருப்பி எல்லாம் கோட்டை விட்டுறீங்களா? அவன் முதல்ல அவங்க அம்மா பிடிச்சி உட்காரக்கு அப்புறம் தான் நீங்களே திரும்புறீங்க. அவங்க பாட்டு உலகத்தை மறந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தான் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படிதான் பிள்ளைகளை நீங்க பழக்கணும். ஹல்லேலூயா. யாருமே கவனிக்கல, நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன். அவன் பாட்டுக்கு நீங்க எத்தனாயிரம் பேர் வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் பாட்டுக்கு கை தட்டி அவன் பாட்டு நடனம் ஆடி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தான். ஹல்லேலூயா. ஆமா, அன்பு பிள்ளை லட்சண கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவார். ஆமேன். ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றவர்களை தேடும் பொழுது மீதி எல்லாம் அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் கொடுப்பார் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப ஞானம். அந்த ஞானம் இல்லாததுனால லைஃபை கோட்டை விட்டுட்டீங்க. ஞானம் இல்லாததுனால கிடைச்ச வேலையை கோட்டை விட்டுட்டீங்க. ஞானம் இல்லாததுனால உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் நழுவ விட்டுருக்கீங்க. முதல்ல ஆண்டவர் சொல்றார், ஞானம் உனக்கு கொடுக்கப்படும், ஞானம் உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். இந்த ஞானத்தை வச்சு நீங்க எல்லாம் பெரிய சாதனை படைக்க போறீங்க. ஆமேன். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பை கண்டுபிடிச்சாரு. உங்க பிள்ளைங்க இனி நிறைய புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு பெரிய பேரும் புகழும் வாங்கத்தக்கதாக கர்த்தர் நல்ல ஞானத்தையும் அறிவையும் தருவார். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. இந்த ஞானத்தை போய் பணம் கொடுத்து மெடிக்கல் ஸ்டோர்லயோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயோ, சூப்பர் மார்க்கெட்லயோ எங்கேயும் வாங்க முடியாது. இந்த ஞானம் மட்டும் விலைக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாரும் பெரிய ஆளாயிருப்பான். ஆனா அது ஆண்டவருடைய கையில வச்சிருக்கார், சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவரிடத்துல வச்சிருக்கார்.
அதுக்கு விலை ரொம்ப அதிகம், ஆனால் ஃப்ரீயாக கிடைக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? ஞானம் அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் விஸ்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அறிவு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் பைபிளில் நாலெட்ஜ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த நாலெட்ஜ் ஒரு குறிப்பிட்ட லாகாவை குறித்த ஒரு சப்ஜெக்டை குறித்த நாலெட்ஜை நீ பணம் கட்டி டியூஷன் படித்து, இல்லைன்னா புக்கை வாங்கி படித்து, இல்லைன்னா காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய், இல்லைன்னா ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு நல்ல பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டை கொடுத்த நாலெட்ஜை உன் மண்டையில் இறக்கிடுவாங்க. சொல்லுங்க, மண்டையில் சொல்லுங்க, மண்டையில் இறக்கிடுவாங்க, திணிச்சிருவாங்க. அப்படின்னா எந்த பக்கத்தில் அதை சுற்றி சுற்றி கேட்டாலும் அதை குறித்த ஒரு தரவு நாலெட்ஜை உள்ள இறக்கி விட்டுருவாங்க. ஆமேன். ஆமாம், சிலர் சொல்லுவான் நான் கரைச்சி குடிச்சிட்டேன்னு. அப்படின்னா கரைச்சி குடிச்சு எல்லாம் உள்ள வாங்கிட்டான்னு அர்த்தம். ஆனால் ஒரு பையில ஞானத்தை கரைச்சி குடிக்கவே முடியாது. இப்போ இந்த நாலெட்ஜை வாங்குறதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணுவோம். பலர் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் அவனை உருவாக்குறாங்க. ஆனால் இந்த நாலெட்ஜை மிஞ்சி தூக்கி சாப்பிட்றது தான் இந்த விஸ்டம், இந்த ஞானம். அது எப்படின்னா இந்த நாலெட்ஜை, இந்த அறிவை விழுங்கி சாப்பிட்றது தான் இந்த ஞானம், அந்த விஸ்டம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பைசா வாங்காம ஃப்ரீயாக ஆண்டவர் கொடுப்பார். சொல்லுங்க, ஃப்ரீயாக கொடுப்பார். நம்ம ஆளுங்களுக்கு தான் ஃப்ரீயானா உடனே விட்டு வைக்க மாட்டோமே. ஆனால் ஃப்ரீயாக தான் கொடுப்பாரு. ஆனால் நீ கேட்கணும், ஆண்டவரே தாங்க. அதுதான் இந்த வசனம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது ஞானம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நல்ல ஞானத்தை கேட்கணும், உங்களுக்காக நல்ல ஞானத்தை கேட்கணும். இந்த ஞானம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட பெரிய சாதனைகளை படைக்க அவனுக்கு உதவியா இருக்கும். எனவே அந்த ஞானம் இன்னைக்கு உங்க குடும்பத்திற்கு கொடுக்கப்படுகிறது, உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஞானம் இருந்தா இதோட சேர்ந்து அறிவும் செயல்பட்டு உங்க வாழ்க்கையில இதுவரை இல்லாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள் எல்லாம் இன்னைக்கு ஜெயமா ஆண்டவர் மாத்தி தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வீட்டில் ஞானம் இல்லாத பிள்ளைகள், பின்தங்கின பிள்ளைகள், ஸ்லோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த மைல் ஸ்டோன் எட்டாத பிள்ளைங்க, 5 வயசுல இருக்கிற பிள்ளைக்கு அந்த 5 வயசு மைல் ஸ்டோன்ல 2 வயசு பிள்ளைக்குரிய அந்த அறிவு தான் இருக்கு, வளர்ச்சி தான் இருக்கு, அவனுக்கு மூளை செயல்படுறது குறைவு, ரொம்ப ஸ்லோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை விசேஷித்த விதமாக ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த மைல் ஸ்டோனுக்கு ஏற்ற வளர்ச்சி, முதிர்ச்சி, பேச்சு, செய்க, நடக்க, ஞான, அறிவு எல்லாம் உண்டாக கர்த்தர் அவர்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆமா, உங்க வீட்டில் யாராவது மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை அவங்கள கூட்டுட்டு வந்தாச்சுன்னா என்னால நிம்மதியா உட்கார்ந்து இந்த செய்தி கேட்க முடியாது, அன்பரின் பாத்தில் கூட்டத்தை என்னால் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியாது, அதனால நான் ஒரு ஸ்பெஷல் கேர்டேக்கர் போட்டு விட்டுட்டு வந்திருக்கிறேன், கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்திருந்தீங்கன்னா, நீங்க திரும்பி போய் பார்க்கும்போது நீங்க விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பீங்க. அந்த பிள்ளைக்கு அந்த மூளை வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்து அவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா, ஞானமற்றவள் நானே, ஞானம் தாரும் தேவா, உம்மையன்றி கெளியே கல்வி ஊற்றும் நீரே, எல்லாம் சொல்லுங்க. உம்மையன்றி வழியேது, கல்வி ஊற்றும் நீரே, எந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா, தந்தையே நான் பணிகிறேன், உந்தன் ஆசீர் தாரும் எந்தன் இயேசு தேவா, தந்தையே நான் பணிகிறேன்.
அல்லேலூயா. ஆமா, அந்த விசேஷித்த ஞானத்தை ஒரு முறை ஆண்டவர் பெசலேலுக்கு கொடுத்தார். இந்த பெசலேயேல் லட்சத்தில் ஒருவனாய் இந்த மோசேயுடைய ஊழியத்தில் கூட நடந்து வந்துட்டு 100ல் ஒருவன், 1000ல் ஒருவன், லட்சத்தில் ஒருவன், கும்பலோடு கும்பலா, நம்ம பாஷையில சொன்னா என்ன, கும்பலோடு கும்பலா நடந்துட்டு வந்தவன். ஆனா அவனுக்கு ஞானம் இல்லை அப்படின்றது மோசேக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவன் பின்தங்கி கிடக்கிறவன். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, கூட்டத்தோட கூட்டமா கிடக்கிற இவனுக்கு, பின்தங்கி கிடக்கிற இவனுக்கு இன்னைக்கு இவனை முன்னால கொண்டு வரும்படிக்கு, இவன் பெயரை பெருமைப்படுத்தும்படிக்கு, இவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினால் அவனை நிரப்பனன்னு சொல்லி ஆண்டவர் நிரப்பினார். பாருங்க, சகலவிதமான வேலைகளையும் யூகித்து செய்கிறார். யாத்திராகம் 31:5 சொல்லுகிறது, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கான ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவினால நிரப்பினார். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. பின்தங்கி கிடக்கிறான், அவனை பத்தி யாருக்குமே தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது. கும்பல்ல ஒருத்தன், நம்ம பாஷையில சொன்னா கும்பலோட கும்பலா போட்டுட்டு கிடக்கிறவன் ஒருத்தன்னு சொல்லலாம். சரியா? சரி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒருத்தனை ஆண்டவர் மேல இருந்து பார்க்கிறாரு. இவனுக்கு ஞானம் கம்மியா இருக்கு, அதனால இவனை யாருமே நினைக்கல, யாருமே இவனை கண்டுக்கல. அதனால இவனை இன்னைக்கு நம்ம பேர் சொல்லி அழைச்சு, அவனை பேர் சொல்லி ஊரியின் குமாரனாகிய பெசலேல் அப்படின்னா, நிறைய பெசலேல் அங்க இருந்திருப்பாங்க. அதனாலதான் ஊரியின் குமாரனாய் பெசலேல் சன் ஆஃப் ஊரி கம் ஃபார்வர்ட் அப்படின்றான். இப்ப இந்த கூட்டத்திலேயே ஸ்டீஃபன் பேர்ல நிறைய பேர் இருக்கலாம். ஆனா ஸ்டீஃபன் சன் ஆஃப் தங்கையன் அப்படின்னு சொன்னா நான் அதான் இருக்க முடியும். சரியா? ஏன்னா எங்க அப்பா பேரு தங்கையன். இன்னும் சொல்ல போனா ஸ்டீஃபனுக்கு அப்பா தங்கையன் பேர்ல வேற நிறைய பேர் கூட இருக்கலாம். ஆனால் ஸ்டீஃபன் சன் ஆஃப் எஸ் தங்கையன் அப்படின்னு போட்டா, எங்க அப்பா இன்சியலையும் போட்டா நானா தான் அது இருக்க முடியும். அப்ப பாருங்க, அந்த கூட்டத்துல நிறைய பெசலேல் இருக்கும் பொழுது, பெசலேல் முன்னால வான்னு கூப்பிட்டா 10 பெசலேல் முன்னால வந்து நிற்பான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பெசலேல் சன் ஆஃப் ஊரி அப்படின்னு உடனே அவன் ஒருத்தன் தான் நிக்கிறான், வந்து நிக்கிறான். முன்ன நின்ன உடனே இப்ப ஆண்டவர் சொல்லாரு, சகலவிதமான வேலைகளையும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் புத்தியையும் கொடுக்கிற ஆவியினால உன்னை நிரப்புறப்பான்னு சொன்ன உடனே அந்த ஹோலி ஸ்பிரிட் அவன் மேல இறங்கின உடனே இவன் புத்திசாலி ஆயிட்டான், ஞானவனா மாறிட்டான், அறிவு நிறைஞ்சவனா மாறிட்டான். ஒரு துறையில மட்டும் இல்லைங்க அவனுக்கு விசேஷித்த ஞானம், பல துறைகள்ல அவனுக்கு ஒரு என்ஜினியரா அவனை ஆண்டவர் உருவாக்கிட்டார். சும்மா கிடந்தவனை கூப்பிட்டு ஆண்டவர் என்ஜினியர் ஆக்கிட்டார். அடுத்து அதே யாத்திரா 31:3-4 வரைக்கும் உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரையாய் வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும், மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும். அப்படின்னா ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப பொன் வேலை செய்யறவன் அதை மட்டும்தான் செய்வான். நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, பொன் ஆச்சாரி அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஆமா, நிறைய நகை கடையில போனாலும் பொன் ஆச்சாரி ஒருத்தரை வச்சிருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, ஏதோ ஒட்ட வைக்கிறது, பத்த வைக்கிறது, ஏதாவது பண்றதெல்லாம் அவன் தான் பண்ணி கொடுவான். பின்னால ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பொன் வேலை செய்யறவங்க, அந்த பொன் தச்சர்கள் பொன் வேலை தான் செய்வான். வெள்ளி செய்யறவன் வெள்ளியை தான் செய்வான். அது மட்டும் இல்ல, வெண்கலம் செய்கிறவன் பொன் வேலையை செய்ய முடியாது, அது அவனுக்கு கை கொடுக்காது. அது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் இவனுக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்ல, ரத்தினங்களை முத்திரையாக வெட்டி பதிக்கிற, கிரானைட் பதிக்கிற கிருபை. அது மட்டும் இல்ல, மரத்தில் சித்திர வேலை, மர வேலை கூட ஒரு கார்பெண்டரால ஒரு பொன் வேலையை செய்ய முடியாது. பொன் வேலை செய்யறவன் கார்பெண்டர் வேலையை செய்ய முடியாது. ஏன்னா பொண்ணு மைன்யூட்டா செய்ய வேண்டியது, ஆனா கார்பெண்டர் வேலை பெரிய அந்த உளி வச்சு செய்ய வேண்டியது. பாருங்க, இது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஞானத்தை கொடுத்தா. நம்ம பாஷையில சொன்னா ஆளினாள், எல்லா வேலையும் அவன்கிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் அப்படின்ற ஒரு கிருபையை கர்த்தர் அன்னைக்கு அவனுக்கு கொடுத்தாரு. பாருங்க, அங்கதான் இருக்காரு நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அட்ரஸ் இல்லாதவன், சிலர் சொல்லுவாங்க அவன் அட்ரஸ் இல்லாதவன். அட்ரஸ் இல்லாதவனுக்கு அட்ரஸ் கொடுக்கிறவர், முகவரி அற்றவனுக்கு முகவரியை கொடுக்கிற ஆண்டவர். இன்னைக்கு உனக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லை அப்படின்றது நிறைய பேர் உன்னை
கேவலமா பார்க்கறாங்கன்னா, இன்னைக்கு முதல்ல உனக்கு பெர்மனன்ட் அட்ரஸ், முகவரிக்கு உனக்கு சொந்த வீடு ஒன்றை கர்த்தர் கொடுப்பார். நீ முகவரி அற்றவன் நீ ஒரு பயலும் சொல்லக்கூடாது. உனக்கு குடியிருக்க நல்ல வீடு, நீ முகவரி உள்ளவன், ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்றத அறிந்து கொள்ள கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சில விசேஷித்த கிருபைகளை கொடுக்கிறார். பாருங்க, ஒண்ணுமே தெரியாதவனை கூட்டு வந்து நிக்க வச்சு தேவ ஆவியினால நான் நிரப்புறப்பான்னு சொன்னதுதான் உண்டு. அடுத்த நிமிஷத்துல அவன் எல்லா துறையிலும் சாதனை படைக்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் உன் குடும்பத்தில் இருந்தா அந்த பிள்ளையை இப்ப ஆண்டவர் முன்ன கொண்டு வந்து பரிசுத்த ஆவியினால் அவனை நிரப்புகிறார். இனி யூகித்து செய்கிற ஞானம், அறிவு, யூகித்து பேசுகிற ஞானம். சிலர் சொல்லுவாங்க, பேச தெரியாம பேசி இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டு வந்துருக்கான். அவன் பேச தெரியாம பேசி கிடைச்ச நல்ல வேலையை இன்னைக்கு கோட்டை விட்டுட்டான். பேச தெரியாம பேசி கிடைச்ச நல்ல மனைவியை இழந்துட்டு வந்து நிக்கிறான். பேச தெரியாம பேசி ஆண்டவர் கொடுத்த நல்ல புருஷனை எனக்கு இழந்துட்டு வந்து நிக்கிறா என்றெல்லாம் சொல்லி நிறைய பேர் வேதனையோட வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவங்க மேல கர்த்தருடைய ஆவியானவரை கர்த்தர் இன்றைக்கு இறங்க பண்ணுவார். இந்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே இவனுக்கு நல்ல பெயரும் புகழும் வந்தது. பைபிள்லயே அவன் பேரை எழுதி இப்ப லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க அவங்க பேர்ல. ஆனா பெசலேலுடைய பேர் ஊரியின் குமாரனாகிய பெசலேல் அப்படின்னு போட்டிருக்குன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்றோம். உலகம் எங்கும் உள்ள எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பெசலேலுடைய பேரை சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? பின்னால கடந்த அவனை ஆண்டவர் கூப்பிட்டாரு, தேவ ஆவியினால நிரப்பினார். எங்கேயோ கடந்த உங்களை இன்னைக்கு ஆண்டவர் கூட்டு வந்திருக்கார். உங்க மேல அந்த ஆவியானவர் இப்பொழுது இறங்குகிறார். அந்த ஆவியானவர் உங்க மேல இறங்கும் பொழுது கீழான ஆவிகள் ஓடி போகும். நிறைய பிள்ளைகளை எனக்கு நைட்டு தூங்க முடியல, தூங்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றுகிறார். உன்னை புத்தி பேதலிக்க பண்ணும்படிக்கு செய்யப்பட்ட செய்வினையின் ஆவிகளை கர்த்தருக்கு அழிக்கிறார். உன்னை கடங்காரனாக்கி தெருவில் நிறுத்தன செய்யப்பட்ட எல்லா செய்வினைகள், அந்த அந்த வன்கண்களின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், மாந்திரிக கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அழிக்கிறார். தேவ வல்லம் உங்க மேல இறங்குகிறது. நேரடியா இருக்கிற பிள்ளைகள், மேல் தளத்தில் இருக்கிறவர்கள், கீழ்த்தளத்தில், வெளியே பந்தல்ல, ஸ்கிட்மோர் ஹால்ல, அது மட்டும் இல்ல நேரலையில இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இப்ப நீங்க கண்களை மூடுங்க. ஆண்டவரே என்னை நிரப்புன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை நிரப்பும், ஞானத்தினால நிரப்பும், என்னை நிரப்புங்க ஆண்டவரே சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே தேவ ஞானத்தினால, யூகித்து செய்கிற ஞானத்தினால, கிருபையினால, அந்த அறிவினால, புத்தியினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க சொல்ல 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 ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவும் அல்ல, நீந்தி நீந்தி மூழ்க. கால் அளவல்ல, கணுக்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, இடுப்பளவல்ல, கழுத்தளவும் அல்ல, நீந்தி 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 மூழ்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உண்மையில போடுகிறார். இந்த அபிஷேக நுகங்களை முறிக்கிறது, கட்டுகளை அறுக்கிறது, வேதனையை மாற்றுகிறது, வியாதிகளை மாற்றுகிறது, பலவீனங்களை மாற்றுகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிறது. புத்தி பேதலிக்க பண்ணுகிற ஆவிகள் வெளியேறுகிறது. தரித்திரத்தின் ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உண்மையில இறங்குகிறார். யோகித்து செய்கிற கிருபை. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையெல்லாம் சொல்லலாம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதுகிறே, வரும் எல்லங்களை போதுகிறே, வற்றாத ஜீவ நதியாக, எல்லாம் சொல்ல, வற்றாத ஜீவ நதியாக ஊற்று தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதி, எல்லாம் சொல்ல, ஊற்று தண்ணீரே
நதியாக வாரும் போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா எல்லாம் சொல்லுங்க. வற்றாத நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, சாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. நம்பிக்கையோட சொல்லுங்க. செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஒன்று தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஒன்று தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஞானம் என்ன பண்ணுமா, ஒரு மனுஷனை புத்திசாலியா மாத்துமா. ஒரு நல்ல சாட்சி இன்னைக்கு சிஸ்டர் மஜிலா ஐசக், எங்க இந்த மேடவாக்கம் சென்னை. அவங்க என்னுடைய சகோதரியின் மகன் பெயர் ஆக்னஸ் அகிலேஷ். அவன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எம்பிபிஎஸ் படிப்பு எங்க படிச்சிருக்காருன்னா பிலிப்பைன்ஸ்ல படிச்சிருக்காரு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் படித்து முடித்து வெற்றியுடன் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலும் அதே மெடிக்கல் தேர்வு எழுத வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் மெடிசின் முடிச்சுட்டு வந்தா, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்தா அதை வச்சு இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இங்கே திருப்பி நம்ம மெடிக்கல் கவுன்சில் நடத்துகிற ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் உண்டு. அதுக்கு பேர் என்ன? எஃப்எம்ஜியா? சரி, எஃப்எம்ஜி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? நெக்ஸ்ட் எக்ஸாமா? சரி, ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதினாதான், எழுதி பாஸ் பண்ணாதான் இங்கே உள்ள மெடிக்கல் கவுன்சிலே இவனுக்கு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது கொடுத்தா தான் இங்கே அவன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, இந்த அகிலேஷுக்கு அங்கே பிலிப்பைன்ஸில் முடிச்சுட்டு வந்தான். பொதுவாக வெளிநாட்டில் முடிச்சுட்டு வர்றவங்க, ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸு, ரஷ்யா, இது மாதிரி நிறைய இடங்களில் முடிச்சுட்டு வர்றவங்க இங்கே எக்ஸாம் எழுத ரொம்ப திணறுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 முறை 8 முறை 5 முறை எழுதி பாஸ் ஆகாதவங்க, கிளியர் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தம்பி இங்கே வந்த உடனே ஒரு நாள் அவங்களுடைய தாயார் அவனை அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தை கூட்டு இந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே கூட்டு ஜெபிக்க கூட்டு வந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி பிள்ளை இங்கே எக்ஸாம் எழுதணும், ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறான், அதனால இவனுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் இவனை கூட்டு வந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம், யூகித்து எழுதுகிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தை மருளுகிற ஆவியானவர் இப்ப இவன் மேல இறங்குகிறார். எனவே யூகித்து எழுதி ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னாங்க. பொதுவாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் அது பாஸ் பண்ணவே முடியாது. அவங்க எழுதியிருக்காங்க, அந்த வார்த்தை மனு உருவாகி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் சிறந்த மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்று இந்திய தேசத்தில் அவன் இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சகோதரியின் மகன் ஒருத்தன் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும்னு அவனுக்கு ஆசை. அவனும் டாக்டர் தான். அவனுக்கு பேர் அகிலேஷ். இன்னொருத்தனுக்கு அவனுக்கு டிஃபென்ஸில் வேலை செய்யணும்னு அவனுக்கு ஆசை. டிஃபென்ஸ்னால் நம்ம மிலிட்ரியில், சரியா? ஆனால் அவன் டாக்டர் முடிச்சுட்டான். அப்போ அதுக்காக வேண்டி விண்ணப்பம் பண்ணிட்டு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவனை கூட்டுட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டு வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு,
உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த வார்த்தையை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய கிருபையினால அதுக்கே எக்ஸாம் எழுது. அந்த எக்ஸாம் எழுதும் பொழுது செப்டம்பர் 11ஆம் தேதி 2025 அன்று டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்டில் டாக்டர் வேலைக்கான அழைப்பு வந்தது. 30ஆம் தேதி செப்டம்பர் 2025 அன்று குஜராத் மாநிலத்தில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் வேலையில் சேர்ந்து விட்டார். எத்தனை பேர் கரங்களை தட்டி நன்றி சொல்லணும்? இங்க வந்து அரியர் வச்சவன், ஃபெயில் ஆனவன், முடியாதவன் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் உதவி செய்து அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டுருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, அந்த ஞானத்தை ஏன் உனக்கு தர மாட்டேன்? அந்த ஞானம் என்ன பண்ணுமா, சில நேரங்களில் நமக்கு தீர்க்காயுசோட கொடுக்குமா. ஞானத்துக்கும் தீர்க்காயுசுக்கும் நினையா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஞானம் சில நேரத்தில் ஞானமாய் வாழ கற்றுக் கொடுக்கும், ஞானமாய் சாப்பிட கற்றுக் கொடுக்கும், ஞானமாய் பரிமாற கற்றுக் கொடுக்கும். அது என்ன பண்ணனா அவங்கள ஆயுசின் வருஷத்தை பெருக பண்ணுமா. ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்படின்னா என்ன தெரியுமா, நான் கொடுக்கிற ஞானத்தினால உன் நாட்கள் பெருகும், நான் கொடுக்கிற ஞானத்தினால உன் ஆயுசின் வருஷங்கள் பெருகுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்க யோசித்தா, இந்த ஞானத்துக்கும் இந்த ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கு என்ன சம்பந்தம்னா, ஞானம் இருக்கிறவன் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் சாப்பிடணும், இதெல்லாம் கூட ஒரு ஞானம்தான். எப்படி சாப்பிடணும், கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கணும், இது எல்லாத்தையும் ஞானம் கற்றுக் கொடுக்கும் அவனுக்கு. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு மினிமம் 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுது. அதை ஞானம் கற்றுக் கொடுக்குது. எப்போ ஒரு 7 மணி நேரமாக நீ தூங்கு, அப்போ உனக்கு ஆயுசு நல்லா இருக்கும். நீ இன்னென்ன காரியத்தை சாப்பிடாத, மதுபானத்தை சாப்பிடாத, இல்லைன்னா சின்ன சிகரெட் அடிக்காத, கஞ்சா அடிக்காத, இது உன்னுடைய ஆயுசை குறைச்சிரும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. நிறைய பிள்ளைகள் அதை கடைப்பிடிக்கிறவங்க தீர்க்காயுசோட வாழ்றாங்க. அதான் இந்த வசனம், கர்த்தருக்கு பயந்து வாழுகிறது ஞானத்தை கொடுக்குமா. அந்த கர்த்தருக்கு பயந்து வாழுகிற அந்த வாழ்க்கை நிமித்தம் ஞானம் வருகிறது. அதை தொடர்ந்து கண்டினியூஸா அவனோட ஒட்டிட்டு தீர்க்காயுசு அவனுக்கு வருகிறது. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவன், கர்த்தருக்கு பயந்த சுபாவத்தோட, ஆண்டவருக்கு பயந்து தேவையில்லாத பொருட்களை எடுக்காம சாப்பிடாம அப்படியே இருந்தானா அவனுக்கு தீர்க்காயுசு உண்டாகும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா வேலை 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 வேலைன்னு ஓடுவான், சரியா டைமுக்கு சாப்பிட்டதில்லை. நானும் சேர்ந்து தான், ஆனால் இன்னைக்கு எனக்கும் சேர்த்து தான் பிரசங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். ஆமாம், முதல்ல சரியா தூங்காத ஆளில் நான் ஒருத்தன். படுத்தா உடனே ஜெனரேட்டர் ஓடிடும், நல்லா தூங்கிடும். ஆனால் படுக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. ஸோ அப்படி ரொம்ப அப்படி ஓடுன்னு ஓடுறோம். அதனால என்ன ஆகுன்னா, சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் சில பலவீனங்கள் வந்து விடுகிறது. எனவே இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாக இருக்கணும். ஊழியக்காரனாக இருந்தாலும் ஞானமாக தான் இருக்கணும். ஒரு முறை சாம் ஜபுத்திர அண்ணன் என்னை கூப்பிட்டு பர்சனலாக சொன்ன காரியம், எப்பா உபவாசம்னு நிறைய இருந்து தேவையில்லாத வியாதியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற, அதனால ஒரு நல்ல மூத்த ஊழியக்காரனா நான் அவனுக்கு சொல்கிறேன், உபவாசம் இரு, லிமிட் ஆயிரு அப்படின்னார். அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் அன்பரின்பாத்தில் 3 நாளுக்கு வெறும் தண்ணி குடிச்சிட்டு தான் இருப்பேன். இப்போ கஞ்சியோ ப்ரெட்டோ ஏதோ ஒன்று கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு, ஒன்றும் இல்லைன்னா வீட்டம்மா நல்ல பயிர் கஞ்சி, இந்த முருங்கைக்கீரை போட்டு நல்ல அழகா பயிர் கஞ்சி. அதுக்காகவே எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் வளர்க்குறேன். ஆமீன். எல்லா இடத்துலையும் முருங்கை மரத்தில் போய், ஏய் ஸ்டெஃபி முருங்கை மரம் முருங்கைக்கீரை கொடுக்குதுடி. சரி, கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் எங்கள் டிரைவர் முருங்கைக்கீரை பறிக்க போகும்போது திருட மாதிரி போய் பறிச்சுட்டு வருவார். நான் பார்த்தேன், நம்ம ஆஃபீஸ் இப்போ புது ப்ரேயர் டவர் கட்டியிருக்கேன்ல, அது வச்ச உடனே நம்ம செக்யூரிட்டி ஒரு தம்பி இருக்கார் எலியா, அவர்கிட்ட சொன்னேன், தம்பி ஒரு முருங்கை கொம்பை எங்கேயாவது கொண்டு நட்டுதில் வைடா அப்படின்னேன். அவர் யோசித்திருப்பார், ப்ரேயர் டவர் பக்கத்தில் முருங்கை கொம்பு எதுக்கு அப்படின்னு யோசித்தா, இப்போ அழகா அந்த முருங்கை மரம் வளர்ந்து அழகா எனக்கு எப்போ ப்ரேயருக்கு போனாலும் சரி, மணி இப்போ திருட்டுத்தனமாக எங்கேயுமே பறிக்க வேண்டியதில்லை. ரைட் ராயெல்லாம் நம்ம இடத்துல முருங்கைக்கீரையை பறித்து கொண்டு கொடுப்பா. அழகா முருங்கைக்கீரை போட்டு ஒரு நல்ல பயரும் போட்டு ஒரு கஞ்சி கொடுத்து அனுப்புவான். 2 கிளாஸ் குடிச்சேன்னா கரெக்டாக இருக்கும். ஞானம். எனக்கு ஆண்டவர் சொல்றார், நல்ல ஞானமாக நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு உபவாசம் முடித்த உடனே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது எதுக்கு தெரியுமா? அந்த குடல்
அந்த சரியான நேரத்தில் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டா இங்க சாப்பிட்ட ஆவிக்குரிய ஆகாரமும் அந்த ஆகாரமும் சேர்ந்து நீங்க பலனடைந்து வீட்டுக்கு போவீங்க. இல்லைன்னாச்சுன்னா நீங்க போய் நைட்டு 8 மணி சாப்பிட்றதுக்குள்ளால வயத்துக்குள்ளால அந்த புண்ணு இந்த புண்ணு அல்சர் எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த சாப்பாடை சாப்பிட்றவங்களுக்கு பெரிய அற்புதம். ஒரு நல்ல சாட்சி நான் சொல்றேன். ரீனி அலெக்சாண்டர், உடுமலைப்பேட்டை, அவங்க, என்னுடைய அம்மாவின் பெயர் மேர்சி கீதா, வயது 57. அவர்கள் பலவீனமாக இருந்தார்கள். மருத்துவமனைக்கு சென்ற பொழுது புரோட்டீன் அண்ட் கிரியாட்டின் ரேஷியோ டெஸ்ட் எடுத்து பார்த்து புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது, கிரியாட்டின் லெவல் 19.86 இருக்குது. அது மட்டும் இல்லை, அதனால 3 மாதங்களுக்கு மெடிசன் எடுத்துக்கொள்ளணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா அதை கேட்டுட்டு நேரம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்தாங்க. அது மட்டும் இல்லை, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கிரியாட்டின் எல்லாம் 19.86ன்னா உலகம் தாங்குமா? 0.7க்குள்ளால 5க்குள்ளால 6க்குள்ளால இருக்கணும். பார்த்தா அவ்வளவு. அது மட்டும் இல்லை, புரோட்டீன் லீக்கேஜ் யூரினில் போயிட்டே இருக்கு. இங்கே வந்து அழகாக வந்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்கில் வரும்போது அவங்க ஒரு 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 தீர்மானம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு நல்லா சரியானா அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் வர்ற அத்தனை பேருக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டுருவோம். அல்லேலூயா. அந்த செலவை நம்மவே ஸ்பான்சர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அம்மாவுக்காக பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அப்பொழுது சகோதரர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை, இயேசு ஒரு தெய்வீக அற்புதத்தை உனக்கு செய்கிறார். ஜீசஸ் வில் டூ ஏ டிவைன் மிரக்கிள். அவர்களுடைய உள்ளுறுப்புகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால சரியாகிவிடும். ஆல் ஹர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் கோயிங் டு பி ஃபைன் பை ஜீசஸ் நேம். இந்த வார்த்தை சொல்லி அவங்களுடைய உள்ளுறுப்புகள் அப்படின்னா கிட்னி எல்லாத்தையும் ஆண்டவர் புதுசாக மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டோம். போய் செக் பண்ணி பார்த்தா புரோட்டீன் லீக்கேஜும் இல்லை, எந்த மாத்திரையும் இல்லை. அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க, புரோட்டீன் லீக்கேஜ் நின்றுச்சு. கிரியாட்டின் லெவலில் கர்த்தர் அழகாக மாற்றினாரு. இப்போ ஆண்டவருடைய கிருபையினால அவங்க ஒரு மாதம் இந்த சாப்பாடு உங்களுக்கு போடுற இந்த உங்களுக்கு கொடுத்த சாப்பாடு ஒரு மாதம் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ பாருங்க, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானம் இல்லாததுனால நம்ம சரீரத்தை நம்ம பராமரிக்கலை. அந்த சரீரத்தை நம்ம பராமரிக்காமல் விடும் பொழுது என்ன ஆகும்னா தேவையில்லாத வியாதிகள் நம்மை தொற்றிக் கொள்ளுகிறது. அது நிமித்தம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த ஆயுசுக்கு முன்னாலேயே மரித்து போகிறார்கள். இன்னைக்கு இந்த ஞானம் உங்க எல்லாரையும் குணமாக்கும். ஹல்லேலூயா. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஞானம் கொடுக்கப்படும். இரண்டாவது, அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஏசாயா 33:16 வாசிக்கலாம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள், கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. இன்னைக்கு பிறகு பூமியின் உயர்ந்த இடங்களிலே நீங்கள் வாசம் பண்ணத்தக்கதாக, உயர்ந்த பதவிகளிலே வாசம் செய்யத்தக்கதாக, உங்க ஃபீல்டில் நீங்க தான் டாப்பரா இருக்கத்தக்கதாக கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவரா பார்த்து உன்னை கை தூக்கி விடுவார். யாராவது என்னை கை தூக்க மாட்டாங்களா, ஏந்தி விட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சில நேரங்களில் மனுஷர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டாருன்னா, அப்படி கொடுத்தா ஊரெல்லாம் தம்பட்டை அடிச்சுட்டு இன்னைக்கு அவன் வாழ்றது என்னால தெரியுமா, என்னால தான் அவன் இன்னைக்கு பெரிய ஆளானான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் தன் மகிமையை ஒருவனுக்கும் கொடார். அதனால ஆண்டவரே நேரடியா தலையிட்டு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு ஒரு தம்பி சாட்சி சொல்லும் போது நீங்க கவனிச்சீங்க. ஒரு தம்பியா ஒரு பொண்ணான்னு தெரியல, ஒரு மகளான்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் வேலை இல்லை, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் உனக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் போய் பார்த்தாச்சுன்னா ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கிடைக்கல. ஆனால் ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உட்கார்ந்து ஐயா மூலமாக கிடைச்ச மங்கள வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணினேன். அன்னைக்கு ஜெபம் பண்ண அந்த டேட்டு கூட சொன்னாங்க, ஆகஸ்ட் மாதம் எத்தனாம் தேதியோ சொன்னாங்க. அன்னைக்கு ஜெபம் பண்ண, ஐயா மூலமாக இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி பார்த்தா அவங்க முன்னாடி வேலை செய்த கம்பெனிக்கு பக்கத்து கம்பெனியில் இவளை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க, வேலை கொடுக்குறாங்க.
வேலையில் ஜாயின் பண்ணும்போது தான் அந்த லீடர் சொல்கிறாராம், அந்த ஹெச்ஆர் சொல்கிறாராம், இங்கே வேலையே இல்லைம்மா, எப்படி ஒன்று எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க எங்களுக்கே தெரியல, பரவாயில்ல எடுத்தாச்சு, இத்தனை பேருக்கு உள்ள வேலையை பிரித்து உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். அதுதான் நம்ம ஆண்டவருடைய அற்புதம். அவங்க முதலாளிக்கே தெரியாது இவன் உள்ளே போய் உட்கார்ந்துருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களே யோசிப்பாங்க, எப்படி இவனை எடுத்த, எப்படி இவன் வந்தா அப்படின்னு யோசிப்பாங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை மனு உருவாகிறதற்கு அடையாளம். அவர் சொன்னதை கவனிச்சிங்களா? சாட்சியில் ஐயா மூலமா சொன்ன மங்கள வார்த்தையை எடுத்து நான் வச்சு ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி தரேங்க. வழி திறந்தது. இப்ப பார்த்தாச்சுன்னா அவளுக்காகவே உருவாக்கப்பட்ட போஸ்ட். அது ஏற்கனவே இருக்கிற போஸ்ட் இல்ல, காலியா இருந்த போஸ்ட் இல்ல, இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் பிளேஸ் அல்ல. அது அவளுக்காக ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணி ஆண்டவர் உட்கார வச்சு ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணி அவ கையில கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். இன்னைக்கு வேலை இல்லாத பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணுவார். அவர் கிரியேட்டர், உருவாக்குகிறவர். இன்னைக்கு உனக்காக உருவாக்குவார். அந்த போஸ்ட்ல, அந்த போஸ்டுக்காக ஆண்டவர் உன் பேரை போட்டு ரிசர்வ் பண்ணி அந்த செயர்ல யாரும் எவ்வளவு பணம் கொடுத்தும் குறுக்கு வழியிலையும் உட்காராதபடி திஸ் இஸ் ரிசர்வ்டு ஃபார் மை டியர் டாட்டர்னு சொல்லி உன் பேரை போட்டுருவார். திஸ் போஸ்ட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் மை டியர் சன்னு சொல்லி உன் பேரை போட்டுருவார். உன் பிள்ளையுடைய பேரை போட்டு உன்னை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது வரைக்கும் ஆண்டவர் ஓய மாட்டார். வேதம் சொல்லுகிறது, உனக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் வழியிலே பாதுகாக்கவும் இதோ உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தானம், பொசிஷன், ஜாப், அந்த தேசம் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஏதோ ஒரு மேன்மேல ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, கண்மலை அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அப்படின்னா அந்த போஸ்ட்ல கொண்டு வச்சுட்டு நீ நல்ல திருப்தியா சாப்பிட்றதுக்கு எதுவா நல்ல சம்பளத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம். இப்ப அப்பம் சாப்பிடணும்னா, சாப்பாடு சாப்பிடணும்னா வருமானம் வேணும். இல்லாதவங்கள என்ன சொல்லுவாங்க, தெண்டச்சோறு வச்சு, தெண்டச்சோறு, நீ எல்லாம் வீட்டுக்கு ஒரு தெண்டச்சோறுன்னு சொல்லி சில பேரண்ட்ஸே பிள்ளைகளை பேசுறதை கவனிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? சம்பளம் வாங்காம உட்காந்து சாப்பிட்றோம். அதனால நிறைய பேர் பெற்றோர்கள் இன்னைக்கு தெண்டச்சோறு தெண்டச்சோறுன்னு சொல்றாங்க. ஒரு நாள் உங்க பிள்ளைகளை பார்த்து இப்படி நீங்க பேசிடாதீங்க. ஒரு முறை ஒரு தம்பி சொன்னா, யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லைங்கள், நானும் தான் போய் பார்க்குறேன், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றேன், ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. சாப்பாட்டில் கையை வைக்கும் போது எங்கள் அம்மா என்ன நீ தெண்டச்சோறுன்னு சொல்லும் பொழுது என்னால் சாப்பிட முடியல, அப்படியே அதில் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே நான் கிளம்பி வந்துடுறேன். நிறைய பிள்ளைங்க சில வேதனை படுறதை பார்க்குறேன். அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, அந்த ரைட் டைமுக்கு அவங்க காத்திருப்பாங்க. அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தையெல்லாம் விட்டுறக்கூடாது. அப்போ அந்த தம்பிக்கு நான் சொன்னேன், எந்த வாய் தெண்டச்சோறுன்னு சொல்லிச்சோ அந்த வாய்க்கு நீ தாண்டா சாப்பாடு கடைசி காலத்தில் ஊட்டு வேணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு மீட்டிங் போகும்போது அந்த தம்பி வந்தான். ஐயா, நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிச்சு. எங்கள் அம்மாவுக்கு இப்போ உடம்பு முடியாமல் கிடக்கிறாங்க, நான் தான் என் கையால் சாப்பாடு ஊட்டி விட்றேன், நான் தான் இப்போ எங்கள் அம்மா வருமானம் இருந்தது, அவங்க ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களால தொழில் பண்ண முடியலை, இப்போ நான் தான் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை, சாப்பாடு நான் ஊட்டி கொடுக்குறேன். அந்த தீர்க்க தரிசனம் பாருங்க, எந்த வாய் ஒன்றை தெண்டச்சோறுன்னு சொல்லிச்சோ அந்த வாய்க்கு நீ சாப்பாடு ஊட்டி கொடுப்படா, இது நடக்குன்னு சொன்னார் ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் உங்க பிள்ளைகளை பத்தி அப்படி தவறக்குறைவா ஒரு நாளும் நீங்க பேசிடக்கூடாது. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, ஆனா என்கரேஜ் பண்ணுங்க. மக்களை, நீ பெரிய ஆளாகி வரணும்டா, போடா, இன்னும் ஒரு இடத்துக்கு போடா, நான் ஜெபம் பண்றேன்டா. பிள்ளைகளை இன்டர்வியூக்கு அனுப்பும் பொழுது பிளஸ் பண்ணி அனுப்புங்க. பிள்ளைங்க வியாபாரத்துக்கு போகும்போது பிளஸ் பண்ணி அனுப்புங்க. உங்க புருஷன் வியாபாரத்துக்கு போகும்போது பிளஸ் பண்ணி அனுப்பி பாருங்க. பிளஸ்ஸிங் வரங்க, நீ பிளஸ் பண்ணி அனுப்பிப்பார். ஒரு நாள் அவங்கள மூட் அவுட் ஆகி டென்ஷன் ஆகி கத்தி ஏதாவது பேசி வீட்டில் உள்ள கோபத்தை எல்லாம் அவங்க மேலே தீர்த்து அவங்கள அனுப்பாதீங்க. வெளியே போகும்போது நிம்மதியாக போனாதான் மனசுல இருந்து நிம்மதியாக அவங்களால வேலை செய்ய முடியும். அவங்க உடம்பு அவங்களுக்கு ஒத்துழைக்கும். ஒரு மனுஷனுடைய இருதயம், அவனுடைய சரீரம், அவனுடைய ஒரு மனுஷனுடைய மனசு அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அவனால வேலை செய்ய முடியாது. மனசு விட்டு போச்சுன்னா கிளம்பி வந்துடுவான். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு சாப்பிட்றதுக்கு வழி திறந்தாச்சு. ஒருவேளை உன் மனைவி நீ சம்பளம், நீ வேலை இல்லாததுனால உன்னை அற்பமா நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் மனைவி ஆச்சரியப்படக்கூடிய இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பார். அவ உன்னை அற்பமா நினைச்சிருக்கலாம். நான் தான் உனக்கு சாப்பாடு போடுறேன், நான் தான் வேலை செய்யறேன்,
நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, அப்படிலாம் உன்னை கேட்டிருக்கலாம். நீ துக்கத்தோட இருக்கலாம், என் மனைவி இப்படி கேட்டுட்டாள் ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோட இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பிந்தி கிடக்கிற உன்னை நான் முந்தி கொண்டு வருவேன். யாரெல்லாம் பிந்தி கிடக்கிறீங்களோ முந்தி கொண்டு வருவா. விசாவுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறதை என் தரிசன கண்கள்ல பார்க்கிறேன். அரசாங்க தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைக்காக பரலோக எம்ப்ளாய்மெண்ட்ல உங்களுக்கான அந்த ஆர்டர் இஷ்யூ பண்றது என்னுடைய தரிசன கண்களில் பார்க்குறேன். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா கடந்த நாட்களில் இதனால உனக்கு அவமானம், நிறைய பேர் உன்னை அற்பமா பேசுறாங்க, நிறைய பேர் உன்னை கேவலமா பேசுறாங்க. குடும்பக்காரனே என்னென்னமோ வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சான். அவங்க எல்லாருடைய வாயை அடைக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு உனக்காக ஒரு வழியை திறப்பார். உனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். அது பூட்டப்படாத வாசலா இருக்கும், திறந்த வாசலா இருக்கும். நிறைய பிள்ளைங்க கடன்ல வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த கடனை அடைக்க எனக்கு வழியே இல்லைன்னு வந்திருக்கிறீங்க. நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் உன் கடன்களை அடைக்க ஒரு சிறப்பு ஏற்பாடை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற சம்பளம் பத்தல, இல்ல உனக்கு நல்ல சம்பளத்தில் ஆண்டவர் வைப்பார். ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு குடும்பம் பெருசாயிடுச்சு, தேவை அதிகமாயிடுச்சு, பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால உனக்கு தேவை என்னதென்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால பதவி உயர்வுகள் கிடைக்கும். மேலிடங்களிலே கர்த்தர் தூக்கி உட்கார வைக்கிறதை என் தரிசன கண்களில் பார்க்கிறேன். உனக்காக ஒரு வழியை ஏற்படுத்துகிறதை என் தரிசன கண்களில் பார்க்கிறேன். வருமானத்திற்கு வழிகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு திறக்கும். வருமானத்துக்கு வழியே இல்லை, நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் நஷ்டமா போகுது, அந்த நஷ்டங்கள் எல்லாம் இனி லாபமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் சொந்த இடத்துல எனக்கு வியாபாரம் பண்ண இடம் வேணாம் ஆண்டவரே, நான் வாடகை இடத்துல வியாபாரம் பண்றேன், நினைச்சா வாடகை ஏற்றி விட்டுறாங்க ஆண்டவரே, அதனால நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வாடகைக்கு தான் போகுது, எனக்கு பத்தல ஆண்டவரே என்று நீ கண்ணீரோடு வந்திருந்தீன்னா இன்னைக்கு பிறகு உனக்கு சொந்த இடத்துல உனக்கு வியாபாரம் பண்றதுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். எங்கேயோ ஒரு இடத்துல இல்லைங்க, நீ செய்யற இடத்துல உனக்காக ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுப்பார், ஒரு இடத்தை கொடுக்க வைப்பார். ஒருத்தங்கிட்ட சொல்வார், அவனுக்கு அதை விட பெஸ்ட் பிளேஸை கொடுத்துட்டு உனக்கு அந்த இடத்தை கொடுத்துட்டு போக கர்த்தர் உதவி செய்வார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். கர்த்தரை நம்பி வந்திருக்கிற, அவரை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கிற, எனக்கு இன்னைக்கு வார்த்தை வேணும், எனக்கு ஒரு வார்த்தை வேணும், இந்த வார்த்தை கிடைச்சிட்டு அதை வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணி லைஃப்ல நான் முன்னேறிடுவேன். நான் 4 பேரை போல குடும்பத்திற்கு ஒரு உதவியா இருக்கணும், குடும்பத்தில் பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆண்டவரே. நானும் எவ்வளவுதான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றது, எவ்வளவு இடங்கள்ல தான் போய் கெஞ்சிட்டு நிற்கிறது, ஃபைல தூக்கிட்டு அலைகிற, எனக்கு ஒண்ணுமே நடக்கல ஆண்டவர். இன்றைக்கு உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார், உன் அலைச்சல்களை கர்த்தர் காண்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன், அந்த அலைச்சல்கள் நிமித்தம் நீ வடிக்கிற கண்ணீரை என் துருத்தியில சேர்த்து வச்சிருக்கிறேன், அதுக்கு கணக்கு என்கிட்ட இருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக நீ எத்தனை நாள் அலைஞ்சன்ற கணக்கு வாங்கிட்ட இல்லை, ஆனால் என் ஆண்டவரிடத்துல இருக்கு. உன் அலைச்சல்கள் எல்லாம் அவர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு அலைஞ்சியோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய இடத்துல நீ உட்கார போற. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டியோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உன்னை முன்னால வைப்பார். ஆகாதென்று எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்ட கற்களை மூளைக்கல்லாய் நிறுத்தின ஆண்டவர் இன்னைக்கு பிறகு உன்னை குடும்பத்துல தலைக்கு மூளைக்கல்லாய் நிறுத்துவார். எந்த ஜனங்கள் உன்னை அற்பமா நினைச்சாங்களோ அவங்க முன்னால உன் பெயரை பெருமைப்படுத்தியே ஆவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்யும். அந்த ரைட் டைமுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. ரைட் டைம்ல உன் மேல மழை பெய்தே ஆகணும், ஆசீர்வாத மழை பெய்தே ஆகணும். அப்பொழுது பூமி தன் பலனை தரும், மரங்கள் தன் கனியை கொடுக்கும். தனி கொடுக்காத வியாபாரங்கள், வருமானம் இல்லாத வியாபாரங்களை நீ வருமானத்தை கொண்டு வரும். பூமி தன் பலனை கொடுக்கும். நீ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற நிறைய பேர், நீங்க விவசாயம் செய்கிறவங்க, நான் ஒத்திக்கு எடுத்து இடத்த எடுத்து செய்கிறேன், லீஸுக்கு எடுக்கிறேன், இல்லைன்னா பாட்டத்துக்கு எடுத்து நான் செய்கிறேன், எனக்கு சொந்த இடம் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்குன்றவங்களுக்கு இன்னைக்கு நாவில பார்க்கிறேன். அப்படி விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏக்கர் ஏக்கரா நிலத்தை கொடுத்து இனி சொந்த நிலத்தில் விதை என்கிற மங்கள வார்த்தை, அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு மங்கள வார்த்தை இருக்கு. உன் சொந்த நிலத்துல விதைப்பாய் அப்படின்னா சொந்த நிலத்துல விதைக்க கர்த்தர் உங்களுக்கு நிலத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வருகிறது. பல வருஷ காலமாக கோர்ட்டும் கையுமா இழுத்த அந்த நில வழக்குகள், உன்னுடைய வீடு சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட வழக்குகள், வேலை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், அரசாங்க நடவடிக்கைகள், லாகாபூர்வமான நடவடிக்கைகளை கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். நிறைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் அதை இம்மீடியட்டாக இறங்கினேன் அந்த ஃபைலை எடுத்து க்ளோஸ் பண்ணி மறுபடியும் அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறதுக்காக ஆண்டவர் பிரயாசப்படுகிறதை என் தரிசன கண்களில் பார்க்கிறேன். உனக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்துக்கள், உருவாக்கப்பட்ட சாட்சிகள் எல்லாத்தையும் கர்த்தர் கலைச்சி உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படி கர்த்தர் இந்த நாளிலே எழுந்தருளி வருகிறார். ஆமென். ஒரு நல்ல சாட்சி, சகோதரர் ஹாரி ஃபிட்ஸ் ஜெரால்ட் ஃப்ரம் துபாய். எனக்கு வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு ஜெப விண்ணப்பத்தை வாட்ஸ்அப் வழியாக அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் என்னுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ், அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் ப்ரேயர் அனுப்பியிருக்கிறேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், அந்த வாய்ஸ் ப்ரேயர்லேயே நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. அதை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, சுகமாகும். அதை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, வழி திறக்கும். இந்த சகோதரன் ஹாரி ஃபிட்ஸ் ஜெரால்ட், அவருடைய ஃபோட்டோ இருந்தால் போடுங்கப்பா ஜான். அந்த சகோதரனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் அந்த சகோதரன், இவர் துபாயில் இருக்கார். இவருக்காக வேண்டிய சாட்சி அவருடைய ஃபோட்டோவோட வச்சு அவர் அனுப்பியிருக்காரு. சரி, இப்போ கவனிங்க. அப்போ அவர் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் அனுப்புகிறாரு. ரொம்ப நாளாக நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு ப்ரேயர் பண்ணி அதில் ஒரு மங்கள வார்த்தையை வச்சு வாட்ஸ்அப்பு எங்கள் ஸ்டாஃப் மூலமாக நான் அவருக்கு அனுப்பி விடுறேன். அந்த 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 நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்த மங்கள வார்த்தை எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1-2 வச்சு நான் ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். அதன் பிறகு நானும் அந்த வசனத்தை வச்சு சகோதரர்களோடு இணைந்து ஜெபித்தேன். மேலும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் வழங்கப்படும் அன்பின் விருந்திற்கான ஸ்பான்சர் செய்ய பொருத்தனை செய்து கொண்டேன். அந்த ப்ரேயர் கிடைச்ச உடனே அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு, ஆண்டவரே எனக்கு மட்டும் நல்ல ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அன்பரின் பாதத்தில் வருகிற அத்தனை பேருக்கும் சாப்பாடு நான் ஸ்பான்சர் பண்ண ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி அவர் பொருத்தனை பண்ணிட்டு அந்த காரியத்தை வச்சு ஜெபிச்சுட்டு இருந்தார். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான ஜெபத்தினாலும் நான் விண்ணப்பம் அனுப்பியிருந்த ஒரு நிறுவனத்திலிருந்து, அப்ளை பண்ணியிருந்த ஒரு கம்பெனியிலிருந்து எனக்கு இன்டர்வியூக்கான அழைப்பு வந்தது. ஜூலை 2ஆம் தேதி, அதாவது 2025 ஜூலை 2ஆம் தேதி அன்று நடந்த இன்டர்வியூவில் நான் தேர்வு செய்யப்பட்டேன். எனக்கு ரீஜனல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஃபார் மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த்தர்ன் யூரோப், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கும் நார்த்தர்ன் யூரோப் கண்ட்ரீஸுக்கும் உள்ள ரீஜனல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், எவ்வளோ பெரிய போஸ்ட்! அந்த பதவியை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். பொருத்தனை செய்தபடியே நான் அந்த சாப்பாட்டிற்கான ஸ்பான்சருக்கான பணத்தை அனுப்பியிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்குன்னு ஏதோ ஒரு பெரிய இது எவ்வளோ பெரிய போஸ்ட் தெரியுமாங்க? ரீஜனல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஃபார் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கல்ல, ஒரு கண்ட்ரிக்கல்ல, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னா எல்லா அரப் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, நார்த்தர்ன் யூரோப் கண்ட்ரிஸுக்கும் சேர்த்து ஒரு பெரிய போஸ்ட்டை கர்த்தர் அவருக்கு கொடுத்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அனுப்பின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அனுப்பின மங்கள வார்த்தை. இப்போ கிட்டத்தட்ட 1.25 மணி நேரமாக நீங்கள் மங்கள வார்த்தை கேட்குறீங்க. அந்த மங்கள வார்த்தை எப்படி வீணாக போகும்? எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வார்த்தைகளை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். அவர் எழுதியிருக்க பார்த்தீங்களா, ஐயா எனக்கு கொடுத்த அந்த வாய்ஸ் ப்ரேயரில் இருந்த அந்த மங்கள வார்த்தை எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1-2 வச்சு நான் ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் எனக்கு ஒரு வழி திறந்தார். இன்னைக்கு வழி திறக்கலை அப்படின்னு கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வழியை திறந்து பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே, என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே, எந்த தேவனால் எந்த எல்லாரும் நிச்சயம் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன்,
ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட எல்லாம் சொல்ல கொடுக்கவே செழித்தோங்க செய்திடும் நம்பிக்கையோட. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க இன்னொரு முறை. இனி என்றும் கடன் வாங்க விட நம்பிக்கையோட கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடை அப்படியே கரங்களை உயர்த்தி வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உட்கார வைப்பார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனார் எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அவனுக்கு அப்பத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்ப ராஜரீகம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு அழகான வசனம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? வானத்தின் கீழெங்கும் வானத்தின் கீழெங்கும் ராஜ்யங்களின் ராஜரீகமும் வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கு கொடுக்கப்படுமாம்? வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகத்தை உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா யாரெல்லாம் உங்களை இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்றீங்களோ உங்களுக்கு ராஜரீகத்தையும் ஆளுகையும் கனத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ராஜரீகம் அப்படின்னா நேற்றைக்கு வரைக்கும் எல்லாரும் ஒன்ன ஆண்டுட்டு இருந்தாங்க. இனி நீ அவர்களை ஆண்டுவாய். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்தார். அந்த ஆளுகையின் அதிகாரத்தை அவங்க இழந்துட்டாங்க. எப்ப தெரியுமா? பாவம் செய்யும் பொழுது. இன்னைக்கு மறுபடியும் இழந்து போன அந்த ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க என்ன பண்ணணுமா? உங்களை பரிசுத்தவான்களா ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு அந்த ஆளுகையும் மகத்துவமும் அந்த ராஜரீகமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு உங்க தலையில இப்படி கை வைங்க. உங்க தலையில ஒரு ராஜ கிரீடத்தை கர்த்தர் வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு நல்ல ராஜ கிரீடம் அப்படியே கையை வச்சு இங்க பார்க்கலாம். உங்க தலையில சொல்லுங்க, என் தலையில ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தலையில ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமா, இனி யாரு காலையும் கடந்து மிதிப்பட ஆண்டவர்களை விட மாட்டார். யார்கிட்டையும் அடிமையா கடந்து வேலை செய்ய விட மாட்டார். ஒரு புட்டத்தலையை கொடுக்கிற ஏன் தெரியுமா? உனக்கு நீ ராஜரீகம்.
நேற்றைக்கு வரைக்கும் யாரோ ஒருத்தர் உன்னை வச்சு உன் நிலைமையின் நிமித்தம் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இயக்கிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு பிறகு அந்த ரிமோட் ஆண்டவர் புட்டிங்கி தன்னுடைய கையில் எடுத்துட்டார். சிலர் சொல்லுவாங்க, அவன் குடுமி என் கையில் இருக்குன்னாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் குடுமி என் கையில் தான் இருக்கு, அவன் என்னைக்குனாலும் என்கிட்ட வரணும் அப்படின்வாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அவன் குடுமி என்கிட்ட இருக்கு, அவன் நிலைமை அவனுடைய காரியம் என் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து ஆண்டவர் கண்ட்ரோலில் கொண்டு வராரு. ஆமேன். ஆமாம், யாரோ ஒருத்தர் உங்கள் பிள்ளைகளை இயக்கி தப்பான வழியில் கொண்டு போயிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறார். யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லை. ஏன்னா அவங்க நிலைமை சில நேரங்களில் அப்படி அவங்களை இயக்கக்கூடிய விதத்திற்கு ஒப்பு கொடுக்க வைத்து விட்டது. இன்னைக்கு அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார். குமாரன் விடுதலை ஆக்கினால் உண்மையான விடுதலை. இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை மட்டும் இல்லை, உனக்கு ஒரு ராஜரீக மேன்மை. இன்னைக்கு பிறகு நீ அநேகரை ஆளுகை செய்கிறவனா இருப்ப. இவ்வளவு நாளும் ஒன்ன ஆளுகை பண்ணினாங்க, இன்னைக்கு பிறகு அநேகரை நீர் ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உனக்கு வழி திறப்பா. வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் இன்னைக்கு உனக்கு அப்படி செய்வார். அன்றைக்கு மொர்தகாய அப்படிதான் இந்த ஆமான் வச்சு கைப்பொம்மை மாதிரி விளையாடிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த மொர்தகாயுடைய கையில இருந்த ரிமோட் ஆண்டர் புட்டிங்கி எடுத்து மொர்தகாய் இந்த ஆமானுடைய கையில இருந்த ரிமோட் ஆண்டர் பிடுங்கி எடுத்து இந்த ஆமான் எப்படியெல்லாம் மொர்தகாய வேலை வாங்கினானோ அந்த வேலையெல்லாம் இப்ப மொர்தகாய்க்கு இவன் செய்ய ஆரம்பிச்சான். ஒரு காலத்துல மொர்தகாய்க்கு இவன் பணிவிட பண்ணான். இப்ப ராஜா சொல்றாரு, மொர்தகாய கூட்டுட்டு போய் ரதத்துல உட்கார வச்சு குதிரையில உட்கார வச்சு அவனுக்கு நல்ல ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவுடைய அந்த அழகான மோதிரத்தை எல்லாம் போட்டு நெக்லஸ் எல்லாம் போட்டு அணிகலன்களை போட்டு ரதத்துல அவனை கூட்டுட்டு உலாவான்னு சொல்றாரு. எப்படி இருக்க யோசித்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆமான் தனக்குத்தான் அந்த மேன்மேன்னு நினைச்சான். ஆனா எந்த ஆமான் மொர்தகாய தூக்கிலையாத்தி கொல்லணும்னு நினைச்சானோ அதே ஆமான் இப்ப மொர்தகாய தூக்கி ரதத்துல உட்கார வச்சு குதிரையில வச்சுட்டு அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டு ஊரெல்லாம் சுத்தி வரான். இப்ப கீழே இருந்தவன் மேல உட்கார்றான், மேல இருந்தவன் அமுக்கி கீழே தள்ளிட்டார். ஏன்னா அவனுடைய பெருமை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் போட்ட திட்டம், அவன் போட்ட குழியில அவனே விழுந்துட்டான். அவன் வெட்டின குழியில அவனே விழுந்துட்டான். அவன் வச்ச அந்த தூக்கு மரத்துல கடைசிய ராஜா அவனே தூக்கி தொங்க போட்டு வேதம் சொல்லுகிறது, அந்த மொர்தகாய் அந்த அரண்மனையிலே மேலும் மேலும் பெரியவனானான். எந்த அரண்மனை முற்றத்துல நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு கிடந்தானோ இப்ப அரண்மனைக்கு அதிகாரியாய் கர்த்தர் அவனை மாற்றி அந்த மொர்தகாயை வச்சு அவனே ராஜா சொல்றாரு, நீயே அவனை கூட்டுட்டு போய் எல்லா தெருவிலையும் சுத்தி உலா வந்து ராஜாவால இவன் கனப்படுத்தப்பட்டவன் சொல்லி நீ கூட்டுட்டு வான்னு சொல்லி இவனுக்கு மூஞ்சே இல்லை. நம்ம சிலர் சொல்லுவாங்க அவனுக்கு மூஞ்செல்லாம் செத்து போச்சுன்னுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா இவன் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு உயர்வு இந்த மொர்தகாய் கிடைக்குமான்னு. உனக்கு இந்த உயர்வு கிடைக்குமான்னு யாரெல்லாம் நினைக்கலையே அவங்க முன்னால அந்த உயர்வை கொடுத்து அவங்க முன்னால உன்னை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லலாம், தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீ. எல்லா தலையும்
மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றவர்களுக்கு முதல்ல ஞானம் அவனுக்கு கொடுக்கப்படனார். ரெண்டாவது அவனுடைய அப்பம் வேலை அவனுக்கு கொடுக்கப்படும். மூணாவது அவனுக்கு ராஜரீகமும் மகத்துவமும் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாரு. நான்காவதாக கடைசியா சொல்றாரு, அவன் விரும்புகிற வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமையணும் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான், அந்த வாழ்க்கை இனி அவனுக்கு அமையும். ஆண்டவர் அதை அமைச்சு கொடுப்பார். சொல்லுங்க, அமைச்சு. சொல்லுங்க, அமைச்சு கொடுப்பார். அமைச்சு கொடுப்பார். ஆமேன். சரி, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? துன்மார்க்கன் பயப்படும் காரியம், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு நீதி மார்க்கத்திற்கு ஒன்று ஒப்பு கொடுத்தேன்னா நீ விரும்பி வருகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ இன்னைக்கு எதெல்லாம் விரும்பி வந்திருக்கிற, எதெல்லாம் கிடைக்கன்னு நம்பி வந்திருக்கிற, அது 1 2 10 50 100 இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரே என்னை ஒரு நீதிமானாய் நான் அர்ப்பணிக்கிறேன், நான் வாழ முயற்சி செய்கிறேன். ஆண்டவரே, நான் விரும்பி வந்த வாழ்க்கை எனக்கு அமையன்னு சொன்னீங்களே, கிடைக்கன்னு சொன்னீங்களே, எனக்கு அமைச்சுத்தாங்க. இன்னைக்கு நீ விரும்பி வந்திருக்கிற உன் பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை துணையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைப்பார். அது என்ன வயசுல உன் பிள்ளைங்க இருந்தாலும் சரி, 37 ஆச்சு, 38 ஆச்சு, 40 வயசாச்சு, கவலையே படாதுங்க. வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை. நீ விரும்பி வந்திருக்கிற காரியம் அவரால் உனக்கு ஆகும். நீ விரும்பினது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தங்களுடைய திருமண காரியத்திற்காக எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அதை கட்டாயம் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து இந்த இடத்திலிருந்து சமாதானத்தோடு உங்களை அனுப்பி வைப்பார். சில பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க, எனக்கு இத்தனை வயசாச்சு, இன்னும் அந்த வாழ்க்கை துணை எனக்கு அமையலை, எல்லாம் வந்துட்டு சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க, எதுவுமே பேச மாட்டேன்றாங்க என்றெல்லாம் சொல்லி நீங்கள் சில காரியத்தில் வேதனையோடு ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம். இன்னொரு ஏமாற்றம் உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது. உன் பிள்ளைக்கு வாழ்க்கை ஆண்டவர் அமைச்சு தருவார். பார்வோன் ராஜா இந்த யோசேப்புக்கு அவங்க ஊரில் அந்த எகிப்து தேசத்தில் அவங்க அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா சொக்காரன் அருவகாரன் ஒருத்தனும் கிடையாது. இவன் அனாதை அந்த தேசத்தில் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தில் பேசுகிறார், ராஜாவிடத்தில் பேசுகிறார். எப்படிங்க நடக்க யோசித்து பாருங்க. அவங்க அப்பா இங்கே இல்லை, அம்மா இல்லை, சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. இந்த ஊரில் இந்த தேசத்தில் அவன் குடும்பத்தில் அவனுக்கு ஒருத்தன் தான் இருக்கிறான். அவனுக்கு அந்த தேசத்தில் நண்பர்கள் கிடையாது, எந்த விதமான உறவுகளும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் பார்வோன் ராஜாவிடத்தில் பேசுகிறார், என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி விடான்றார். அப்போ இந்த ராஜா அவனோட அந்நிய மார்க்கத்தில் இருக்கிறவன் அப்போ அந்நிய மார்க்கத்தில் உள்ளவனை தேடலை. ஏன் தெரியுமா? அது அப்படி தேடி வச்சாச்சுன்னா இவனுக்கு பிடிக்காது. அதனால இவனுக்காக, இவன் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவன் சொல்லி இவனுக்காக ஒரு அழகான போத்திபிரா என்கிற ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் போய் ராஜா நின்று, உன் பொண்ணை இந்த பையனுக்கு நீ கொடுப்பா, யோசேப்புக்கு கொடுப்பா, அவன் இன்னைக்கு இந்த தேசத்தில் இந்த எகிப்து தேசம் முழுவதற்கு அதிகாரியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆஸ்நாத் என்கிற அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ராஜா போய் போத்திபிரா என்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் நிற்கிறார். எப்படி நடக்குங்க?
எப்படியாவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவன் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றவன், நீ ஒரு ஆசாரியன் ஊழியம் செய்கிறவன் அப்படின்னா எங்கள் யோசேப்புக்கு உன் பிள்ளை தான் சரியான பொருத்தம், உன் பிள்ளை அவனுக்கு கிடைச்சாதான் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால உன் மகளாகிய ஆஸ்நாத்தை எங்கள் யோசேப்புக்கு குடுன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறான். இது எங்கேருந்து நடக்கும்? ஆண்டவர் கட்டளையிட்டா நடக்காதுங்க. ராஜா போய் பொண்ணு கேட்குறாங்க, அவனுக்கு என்னங்க தலையெழுத்து? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த அழகான வசனம் சொல்லுகிறது, பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னையா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவன் போய் பேசி கல்யாணத்தை முன்ன நின்று செய்து அவனுடைய கோத்திரத்தில், அவனுடைய குலத்தில், அவனுடைய மார்க்கத்தில் ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறான். ஓன் பட்டணத்து ஆசாரியன் அப்படின்னா இந்த ராஜா சுத்தி சுத்தி அலைஞ்சிருக்காரு இவனுக்காக. இவனுக்கு யோசேப்புக்கு அப்பனும் கிடையாது, மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாதுங்க. ஆனா அவன் சுத்தி அலையிறான் இவனுக்கு பொண்ணு பார்த்து. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய கட்டளை. அந்த நாட்களில் இவனை வாழ வச்சே ஆகணும். ஏன்னா ஒரு நீதிமான், பாவத்திற்கு விலகி ஓடுகிறவன். இவன் கல்யாண வயசுல சும்மா இருக்கக்கூடாது, இவன் தனிமையா இருக்கக்கூடாது, இவனுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி யாரை பிடிச்ச அந்த காரியத்தை நடத்த முடியும்னு சொல்லி ஆண்டவர் ராஜாவிடத்துல பேசுகிறார். அந்நிய மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு ராஜாவிடத்துல ஆண்டவர் பேசுறாருங்க. பேசி இந்த யோசேப்புக்கு நீ போய் ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய வீட்டில் போய் அவங்க பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொல்லி அலைஞ்சி வந்து கல்யாணம் பண்ணி வச்ச ஆண்டவர் இன்னைக்கு உனக்காக ஆண்டவரை இறங்கி நின்று யாரும் இல்லாத இடத்துல எப்படி இந்த யோசேப்புக்காக கர்த்தர் இறங்கி நின்று ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி பண்ணி வச்சாரோ அதே மாதிரி உன் வீட்டு கல்யாணத்தை கர்த்தர் நின்று செய்வார். போன மாசம் நான் சொன்ன மாதிரி எடுத்து செய்வார். இன்னொன்னு நீங்களே சொல்லுங்க, ஃபீல் பண்ணுங்க. அழகா பழகிட்டீங்க, சொல்லுங்க. நின்று செய்வார். சொல்லுங்க. உங்களுக்கு செய்வார். நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவர் கேட்டிருக்காரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சில நேரத்தில் பிந்தி கிடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடுத்த அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது மட்டன்னு அந்த கற்பத்தின் கனியையும் கையோட கொடுத்துருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யோசேப்புக்கு அப்படித்தான் கல்யாணம் பண்ணி வச்ச கையோட ஆண்டவர் மடன்னு பிள்ளைகளையும் கொடுத்துட்டார். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இல்லைன்னு பார்த்தா இப்ப கல்யாணம் பண்ணி வச்ச ஆண்டவர் அடுத்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 50வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள். அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சு கையோட 2 பிள்ளைங்க, ஒன்று மனாசே, இன்னொன்று எப்ராயிம். அந்த எப்ராயிமை பற்றி தான் இன்னைக்கு நம்ம குட்டி தீர்க்கதரிசி நிறைய பேசினார். ஆமேன். அப்போ பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, கல்யாணத்தையும் நான் பண்ணி வைப்பேன், கற்பத்தின் கனியும் கொடுப்பேன், நீ விரும்புகிற வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்கப்படும், நீ விரும்புகிறபடி உனக்கு அம்மா ஸ்தானம் கொடுக்கப்படும், உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சி ஆண்டவர் குடியிருக்க பண்ணுவார். இது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒவ்வொரு மாதம் நம்ம ஊழியத்தில் மினிமம் குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிச்சு குழந்தை கிடைக்கிறது 100 கணக்கில் இருக்கும், 1-2 இல்லை. அதில் 1-2 தான் நான் இங்கே உங்கள்கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணுவேன். இந்த மாதம் பாருங்கள், ஒரு சாட்சி, ஷீஜான் ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு திருமணமாகி 4 வருஷம் குழந்தை இல்லை. போன மாதம் உங்களுக்கு தெரியும், அமெரிக்க தேசத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் 30/8/2025 அன்று அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூட்டம் நமக்கு நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? நியூ ஜெர்சியில், அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் அந்த மீட்டிங் நம்ம நடத்துகிறோம். அது லைவில் வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க? அமெரிக்காவில் நடந்த அன்பரின் பாதத்தம் லைவில் பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. சரி, சிலர் பார்த்துருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. அந்த மீட்டிங் நடக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, மீட்டிங் போயிட்டே இருக்கு. அப்போது நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்பரின் பாதத்தில் மீட்டிங் லைவில் நிறைய பேர் விண்ணப்பம் அனுப்பிட்டே இருப்பாங்க, டைப் பண்ணி அனுப்பிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் போனதுக்கப்புறம் இந்த அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கை ஃபுல்லாக போட்டு கேட்பேன். நான் தூங்குறது நைட்டு 1 மணி தான் இன்றைக்கி எப்போவுமே. ஏன்னா பார்த்துட்டு அதில் யாரெல்லாம் பின்னால் என்னெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பியிருக்காங்களோ அவங்கள மதித்து அவங்க விண்ணப்பங்களை கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். என் மனைவி திடீர்னு 1 மணி கிளம்பி, எப்பா போதும்ப்பா நிறுத்துங்கப்பா, ஆஃப் பண்ணுங்க, எத்தனை மணி நேரம் இவங்க அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும் தானே, அதெல்லாம் படிக்கணும் தானே, அந்த பிள்ளைங்க நம்பி தானே அனுப்பியிருக்காங்க,
அதுக்கெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நைட்டு 1 மணி 2 மணி தான் தூங்குவேன். அதே மாதிரி போன அந்த அன்பரின் பாத்தில் அங்கே அமெரிக்காவில் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, மக்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு முன்னால் ஒரு டிவியை மாட்டி, இது மாதிரி ஒரு டிவியை மாட்டிட்டு, ஐயா நிறைய பேர் விண்ணப்பம் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் 1-2க்கு நீங்கள் ஜெபம் பண்ண முடியுமான்னு என்கிட்ட கொடுத்தாங்க, மைக் கொடுத்தாங்க. அப்போ நான் சரின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 4-5 அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அந்த விண்ணப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக பண்ணுறாங்க. நான் மைக்கை வாங்கிட்டு மடமடன்னு அதில் வர்ற விண்ணப்பங்களுக்காக ஒரு 15 நிமிஷம் ப்ரேயர் வசனம் மங்கள வார்த்தை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது இந்த சீஜாவும் ஹஸ்பண்டும் 4 வருஷமாக குழந்தை இல்லாததுனால அவங்க அப்பா அதில் விண்ணப்பத்தை அனுப்புகிறாங்க. எப்படி, இது மாதிரி எங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வம் வேண்டேன்னு அனுப்புகிறாங்க. தம்பி அங்கே யார், தம்பி அங்கே உட்கார வைங்க. எப்பா என்னப்பா இது ரொம்ப கொடுமை, உட்காருங்க தம்பி. இவ்வளோ நேரம் மெசேஜ் கேட்குறீங்க, ஒரு சாட்சி இல்லை. இப்போ சகோதரிகள் நல்லா திருந்திட்டீங்க, நல்ல பிள்ளைங்க, உங்களுக்கு தான் இன்னைக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஆமேன். தம்பிங்க இப்போ எல்லாத்தையும் கெடுத்து என் மானத்தை வாங்குறீங்களாடா தம்பி, என்னடா நீங்கள் அப்படி உட்காருங்க. சரி, வசனத்தை கேளுங்கப்பா, அதில் தான் அற்புதம், மீதி எல்லாம் 2வது. ஆமேன். சரி, அப்போ அந்த கொடுக்கும்போது லைனாக வந்துருக்கு, ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு ஷீஜாவுடைய அவருடைய ஹஸ்பண்டுடைய பேர் விழுது. அவங்க போட்டிருக்காங்க, எங்களுக்கு இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ நான் மைக்கில் ஜோம் பண்ணுறேன். எதில், லைவில் அவங்க அனுப்புகிறாங்க. அவங்க லைவ் பார்க்குறாங்க, மீட்டிங்கில் வரல, லைவில் இருக்காங்க. லைவில் அனுப்பிட்டு இருக்கிறத பார்த்து ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே சீஜாவை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்து விட்டீர், உமக்கு நன்றி, ஹல்லேலூயா சொல்லி ஜெபம் பண்ணோன்னா அந்த வார்த்தையை பிடிச்சி அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்த முறை அவங்க போய் டாக்டரை செக் பண்ணும் பொழுது கர்த்தருடைய கிருபையினால் அவங்க கற்பம் தரிச்சு 4 வருஷத்துக்கு பிறகு இப்போ கற்பத்தின் கனியை தங்களுடைய உதிரத்தில் சுமந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் நேரடியாகவே வந்திருக்கிறீங்க, நேரடியாகவே உங்களுக்கு ஜபிக்க போகிறேன். ஆன்லைனில் கேட்டவங்களுக்கு ஃபோனில் ஜபிக்கும் போது அற்புதம் நடந்தா, நேரம் வந்திருக்கிறவங்களுக்கு நேரம் ஜபிக்கும் பொழுது அற்புதம் நடக்காதா? உங்கள் அற்புதத்தை நேரம் வந்துருச்சு. எல்லாரும் அப்படி எழுமி நில்லுங்க. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வள வன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பங்கள் துக்கங்கள் எல்லாம் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது, எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்களை கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னீரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வரட்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடுகிற ஒரு நல்ல மனப்பான்மை என் பிள்ளைகளுக்கு தார். இன்றைக்கு என் பிள்ளைகளை நீர் பரிசுத்தம் பண்ணும். நாளைக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா துர்மார்க்க குணங்கள் மாறட்டும். எல்லா குடி பழக்க வழக்கங்கள் மாறட்டும். எல்லா புகை பழக்க வழக்கங்கள் மாறட்டும். ஆண்டவரே, உமக்கு உகந்த காணிக்கையாக என் பிள்ளைகளை நான் ஒப்படைக்கிறேன்ப்பா. இவங்களுடைய இருதயத்தை நீங்க இப்பொழுது அலங்கரிச்சு
என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்துல உட்கார்ந்து என் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு தான். யாரெல்லாம் ஞானத்துல குறைவா வந்திருக்காங்களோ சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனே என் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. பிள்ளைக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, வாழ்க்கை இழந்துட்டா, வேலை இழந்துட்டா. ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்தீங்கடா, மறுபடியும் என் பிள்ளை புருஷ வீட்டுக்கு போய் வாழ்வாள. ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்தா இனி கிடைக்கிற வேலையாவது தக்க வச்சு கொள்வாளேன்னு சொல்லி பிள்ளைங்க யாக்கத்தோட வந்திருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்கப்பா. எங்க வீட்டுல யார் யாரெல்லாம் பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு கண்ணீரோட வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நல்ல மூளை, நல்ல ஞானம், நல்ல பிரெயின், நல்ல ஞாபக சக்திய ஆண்டவர் கொடுத்து என் பிள்ளைகளை நீங்க கனம் பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் ஆட்டிசம் பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை தாங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆட்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ்ல பிள்ளைங்களை வச்சுட்டு ஐயோ என் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண முடியலையே, என் காலத்துல நான் கஷ்டப்பட்டு பார்த்துக்குவேன், என் காலத்துக்கு பிறகு யார் என் பிள்ளைகளை பார்ப்பாங்கன்னு கண்ணீரோட வந்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை இன்னைக்கு நீர் சந்தியும். பசலையில சந்தித்த தேவனே அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல புத்தி கூர்மையை கொடுத்து பிந்தி கிடக்கிற அந்த பிள்ளைகளை தயவு செய்து நீர் முன்னால கொண்டு வந்து என் பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. அப்படிப்பட்ட கஷ்டத்தோட வந்திருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் அந்த பிள்ளைகளை சந்திக்க நீங்க போங்கப்பா. ஒரு குறிப்பிட்ட வயசாச்சு, இன்னும் அந்த பிள்ளையுடைய வேலையை அந்த பிள்ளையால செய்ய முடியல. அந்த பிள்ளைய நான் தான் குளிப்பாட்டுறேன், அந்த பிள்ளைய நான் தான் உன் பாத்ரூம் கழுவி விடுறேன். ஆண்டவரே எனக்கு பிறகு யார் இந்த பிள்ளையை கவனிப்பா? நீர் இறங்கி நின்று அந்த பிள்ளைகளை தொட்டு இன்றைக்கு குணமாக்கி இவங்க போய் பார்க்கும் பொழுது ஞானவான்களாய் மாற்றுவீராக. அது மட்டுமல்ல, இவர்களுக்கு அப்பம் கொடுக்கப்படும் சொன்னீங்களே, வேலைக்கான வழிகளை திறந்து தாங்கப்பா. பூட்டப்படாத திறந்த வாசல் கிடைக்கட்டும், வேலையில நல்ல முன்னேற்றம் உண்டாட்டும், நல்ல ஹைக்கின் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கட்டும், இவர்கள் விரும்பின டிரான்ஸ்பர்களை கிடைக்கட்டும். ஏதோ ஒரு தேசத்துக்கு போறதுக்காக என் பிள்ளைங்க போராடி முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா. அது என் பிள்ளைகளுக்கு கை கூடி வரட்டப்பா. அரசாங்க வேலைக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்து பணமும் இல்லை, வேலையும் இல்லை, கண்ணீரோட நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கிருபையாய் இறங்கி என் பிள்ளைகளுக்கு இலவசமா ஒரு அரசாங்க வேலையை தாங்கப்பா. வெளிநாடு போறதுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்து, வெளிநாட்டுக்கு பிள்ளை போகவே இல்லை, பணமே இல்லை, ஏமாந்து நிக்கிற பிள்ளைகளுக்கு பணத்தையும் திருப்பி வாங்கி தாரோம். வெளிநாடு போறதற்கு வழியையும் கர்த்தர் திறந்து கொடுக்கிறதற்காய் உமக்கு கோடி நன்றி அப்பா. ராஜரீக உனக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களப்பா. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் குடும்பத்தாரால, நண்பர்களால, சமுதாயத்தால அற்பமா நினைக்கப்பட்டு தங்க கைக்குள்ள வச்சு கை பாவ மாதிரி, ரிமோட் மாதிரி இயக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கப்பா. உங்க கண்ட்ரோல எடுக்கப்பா. அவங்க கண்ட்ரோல இவங்க இருக்க கூடாதுப்பா, அவங்க அடிமைகளா இருக்க கூடாதுப்பா. என் பிள்ளைகளுக்கு ஒரு ராஜரீக மேன்மையும் ஆளுகையும் மகத்துவத்தை தருவேன்னு சொன்னீங்களே, அதற்கான வாய்ப்புகளின் பிள்ளைகளை தேடி வரட்டும்பா. சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பமேட்டில இருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்ப்பேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகளை அப்படி நீர் அழகு பார்ப்பீராக. எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்க அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. கடைசியா நீங்க சொன்னீங்க ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன்னு சொன்னீங்க. எனக்கு இத்தனை வயசாகி எனக்கு வாழ்க்கை அமையல, எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, என் பிள்ளைங்க இத்தனை வயசாச்சு இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல, நான் எடுக்காத முயற்சியே இல்லை, சுத்தாத இடமே இல்லை. ஆண்டவரே கண்ணீரோட வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கப்படுன்னு சொன்னீங்களே, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் ஆண்டவர் நியமித்திருக்கிற மணவாளனை அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்கப்பா, மணவாட்டியை கொண்டு வந்து கொடுங்கப்பா. யோசேப்புக்காக அவன் கோத்திரத்திலே அவனுடைய மார்க்கத்திலே ராஜாவிட்ட பேசி நீங்க முன்ன கல்யாணம் செய்து வைத்த தேவனே,
என் பிள்ளைகளுக்கு அதே மாதிரி நீர் தலையிட்டு இவங்களுக்கு நீ நியமிச்சிருக்கிற குடும்பத்திலே என் பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கப்பா. இவங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நீங்க கொடுத்துட்டீங்க, உமக்கு நன்றி செலுத்துங்க. பெற்றோருக்கு இதனால தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, வயசு யாரிட்டு போகுது, பிள்ளைங்க நல்ல காரியம் என்ன நடக்கலையே. கண்ணீரோடு வந்திருக்கிற பெற்றோருடைய கண்ணீரை பார்த்து இன்னைக்கு நீங்க இதுல இறங்குங்கப்பா. என் பிள்ளைகளுக்காக ஒரு எலியேசர் அனுப்புங்கப்பா. தயவு செய்து நீர் தலையிட்டே ஆகணப்பா. என் பிள்ளைகள் சோர்ந்துடக்கூடாதுப்பா. இன்னைக்கு நீர் அனுப்பினீர், அதற்காக உமக்கு மகிமையான நல் விசேஷம் இவங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும், நடத்தப்படட்டப்பா. யோசேப்புக்கு நின்று செய்த ஆண்டவர், எடுத்து செய்த ஆண்டவர், கொடுத்து செய்த ஆண்டவர், இவங்களுக்கு அப்படியே செய்வீராக. அது மட்டுமல்லப்பா, நிறைய பிள்ளைகள் திருமணமாகி பல வருஷம் ஆகி இன்னும் குழந்தை இல்லாம வந்து நிக்கிறாங்கப்பா. எனக்கு 20 வருஷமா குழந்தை இல்லை, 25 வருஷமா இல்லை, 10 வருஷமா இல்லை, 5 வருஷமா இல்லை. நான் ஒரு அவமான பொருளா ஜங்கள் மத்தியில நிக்கிறேன்னு ஒரே ஒரு பிள்ளைய தாங்கன்னு கேட்ட அந்நாளுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்த தேவனே, என் பிள்ளைகளுக்கு நீர் அப்படியே செய்யப்பா. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை இன்னைக்கு நீங்க திறந்து ஆகணப்பா. என் பிள்ளைங்க நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார் என்று சொன்னீரேன். இந்த மாசமே என் பிள்ளைகளுடைய கற்பத்தை ஆண்டவருடைய திறந்திருக்கப்பா. என் பிள்ளைகளுடைய அவமானம் இதுக்கு மேல கண்டினியூ ஆகக்கூடாதுப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து என் பிள்ளைய சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாகி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணு. சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியா. யாரெல்லாம் இன்னும் பிள்ளைத்தாட்சி ஆகலையோ அவ்வளவு சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியா நீங்க மாத்திட்டீங்க, உமக்கு நன்றி ஆண்டவர். பிள்ளையை கேட்ட இவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தவர்களை நீர் கரம் பண்ணுவீராக ஆண்டவரே. நீர் கரம் பண்ணுங்கப்பா. உங்களை நம்பி வந்துட்டாங்கப்பா. நம்பினவர்களை கைவிடாத தேவனே, என் பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டினதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் பிள்ளைகள் உட்கொள்ள போகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அதற்கு ஸ்பான்சர் பண்ண பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. இப்பொழுதும் பிரதர் ரவிச்சந்திரன் அண்ட் கிரேஸ் ரவிச்சந்திரனுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் அவர்களை கொடா கொடியாய் பெருக பண்ணுங்கப்பா. அவருடைய மனைவி மோகனாவுக்காக, பிள்ளைகள் சர்வனுக்காக, நிதன்யாவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, பூவரசனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நடக்கட்டும் சுவாமி. பிரவுன் விஜயகுமாருக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. அனிதா பிரவுனுக்காய் நன்றி. அபிஷேக்குக்காக, அபிநயக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் தங்கி இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, புத்தி கூர்மையை கொடுத்து கனம் பண்ணுவீராக. ஹாரி, ஃப்ரிஸ், ஜெரால்டுக்காக உமக்கு நன்றி. சூசனுக்காக நன்றி. அபிகேலுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்கள் கட்டி கொண்டிருக்கிற அந்த வீடுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடைப்பதாக ஆண்டவரே. அவர்களுக்கு உள்ள எல்லா வேலைகள் கட்டி முடிக்கப்படுவதாக. லிப்ட் வேலைகள் முடிக்கப்படுவதாக. கர்த்தர் முன்குறித்த நேரத்தில் அந்த வீடு பிரதிஷ்டை பண்ணப்படுவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் அடிமை போய் நின்று அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. விஜயகுமாருக்காய் நன்றி. டாக்டர் சந்தியாவுக்காக உமக்கு நன்றி. கிறிஸ்துக்காக உமக்கு நன்றி. கர்த்தருளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இப்பொழுதும் உஷா வாசுதேவ மூர்த்திக்காய் உமக்கு நன்றி. வாசுதேவ மூர்த்தியின் மேல தேவ அபிஷேகம் இறங்கட்டும். பிரார்த்தனாவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இந்த குடும்பத்தின் மீது வைக்கப்படுவதாக ஆண்டவரே. மிருடுலாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. பிரஜைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. திவிக்குக்காக உமக்கு நன்றி. இவர்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு நடக்கட்டும். பிள்ளைகளை சுகபத்திரமாய் அழைத்து வந்த ஆண்டவர் சுகபத்திரமாய் அவர்களுடைய வீட்டிலே சேர்த்து நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.